ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி 100 டேஸ் 100 ஹவர்ஸ் மேக்ஸ் கிளாஸ் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ சாரி ஃபார் த டிலேப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இனிமே கிளாஸஸ் அப்படிங்கிறது ரெகுலராக வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் மேக்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த மேக்ஸோட பேசிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? ஸோ நிறைய பேர் அவங்களுடைய மார்க்கை, அதாவது முக்கியமாக இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20 மார்க்குக்கு உள்ளே எடுக்கிறவங்க, சரிங்களா? ஸோ 15லேருந்து 20 மார்க் எடுப்பாங்க, இல்லை ஒரு 13லேருந்து 20 மார்க் எடுப்பாங்க. ஸோ இந்த பிட்வீனில் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? சரி சார், அப்போ நான் 22 23 எடுத்துட்டேன், அப்போ எனக்கு போதுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். இல்லை நான் 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சீரீஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஸோ கம்பல்சரி உங்களால் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, நிறைய பேர் இந்த சிம்பிள் மாத்துறது, ஓகேவா, அடிஷன் சப்ராக்ஷன், இது எல்லாமே நம்மளுக்கு சின்ன நம்பர்ல பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். 4யும் 5யும் கூட்டினா எத்தனைப்பா? 9. 5 கூட்டினா 10. 5 × 5 25. இப்படி நம்ம சின்ன நம்பரா பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம அங்கே எக்ஸாம்ல பெரிய பெரிய நம்பர்ஸா, ஓகேவா, ஒரு கொஷினா ஒரு 4-5 நம்பர் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 5-6 நம்பர் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு 4-5 சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதை பத்தின ஒரு பேசிக்கான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஹோம்ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா டெய்லி ரொட்டீன், இந்த மேக்ஸ்ல நீங்க 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில டெய்லி ரொட்டீன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அந்த டெய்லி ரொட்டீன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நம்ம கொடுக்குற இந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? நீங்க சம்ஸ் கிளாஸ் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, ஓகேவா? ஆனா இந்த பேசிக்ஸ் மேக்ஸ் கிளாஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்க, சரிங்களாப்பா? ஸோ நம்ம என்ன பேட்டர்ன்ல பார்க்க போறோம் இந்த மேக்ஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக்ஸ் மேக்ஸ் ஒரு 3 டேஸ் பார்ப்போம், சரிங்களா? இன்னைக்கு, நாளைக்கு, நாளைக்கு மறுநாள், ஓகேவா? இந்த 3 டேஸும் பேசிக்ஸ் மேக்ஸ் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 3 வீடியோ வரும், சரிங்களா? இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் வீடியோ, இன்னும் 2 வீடியோ உங்களுக்கு ஈவினிங் வரும். அதே மாதிரி நாளைக்கு 3, நாளை கழிச்சு 3, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த 3 டேஸ் நம்ம தொடர்ந்து இந்த பேசிக்ஸ் மேக்ஸ் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதை லேட்டாக பார்க்குறவங்க கூட இந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து இந்த பேசிக்ஸ் மேக்ஸ் முடிச்ச உடனே நம்ம ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல ஒரு 15 டாபிக் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை பாருங்க. ஸோ அதில் நம்மளுக்கு டாபிக்ஸ் என்னென்ன ஆர்டரில் நம்ம கொடுக்க போறோங்கிறத கொடுத்துருப்போம், சரிங்களா? அந்த டாபிக்ஸ் நம்ம 3 டேஸ் இந்த பேசிக்ஸ் மேக்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு டெய்லி காலையில் 4 மணிக்கு ஒரு கிளாஸ் மட்டும் வரும், சரிங்களா? ஒரு 1 ஹவருக்கு வரும், ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்கை பொறுத்து அப்படியே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கா முடிச்சுக்கிட்டே போவோம் அடுத்த 100 டேஸ், ஓகேவா? ஸோ இதான் பிளான். ஸோ அந்த ஆப்டிடியூட் முடிச்சதுக்கு அப்புறம் ரீசனிங், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் மேக்ஸ், அடுத்த ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ரீசனிங், ஓகேவா? இந்த பேட்டர்ல தான் நம்ம போறோம். ஸோ இந்த பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பேசிக்ஸ் மேக்ஸ் கிளாஸையும் கண்டினியூஸா தொடர்ந்து பாருங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க் எழுதுங்க. நம்ம என்ன ஒர்க்கு சொல்றோமோ அது ரொம்ப முக்கியமா கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ நோட் நம்ம போட சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நோட் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. நம்ம 2 வீடியோலையுமே சொல்லியிருந்தோம். ஸோ போடாதவங்க இன்னைக்கு தயவு செஞ்சு போட்டுருங்க. அண்ட் இப்போ நான் அதை எப்படி நம்ம இதை நோட்ல நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட நியூ நோட்டை எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். இதில் நீங்க உங்களோட நேமு, இது மேக்ஸ் நோட்டு, டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் நீங்க எழுதிக்கிருவீங்க, ஓகேவா? அதெல்லாம் எழுதிக்கோங்க, ஓகேவா? அடுத்து ஒரு பேஜ் இருக்கும், செகண்ட் பேஜ், ஓகேவாப்பா? இந்த செகண்ட் பேஜ்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, நான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ போன இன்ட்ரோ வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 30 டாபிக் அந்த 30 டாபிக்கையும் இந்த பேஜ்ல நீங்க எழுதுறீங்க, சரிங்களா? செகண்ட் பேஜ்ல, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ் நேம் எழுதிட்டு அதை விட்டுறீங்க, அவ்வளவா, ஓகேவா? அந்த ஒரு பக்கத்தை அடுத்த 2வது பக்கத்துல இந்த 30 டாபிக்கையும் எழுதுறீங்க, ஓகேவா? அடுத்து தேர்ட் பேஜுக்கு வாங்க, 3வது பக்கத்துக்கு வாங்க, ஓகேவா? இந்த 3வது பக்கத்துல இதை இப்படி லேண்ட்ஸ்கேப்பா திருப்பிக்கிறீங்க நோட்டை. நம்ம சின்ன பிள்ளையில அந்த மேக்ஸ் நோட்லாம் இருக்கும் தெரியுமா? இல்ல ஒரு டிராயிங் வரையணும் அப்படின்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பா திருப்பிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம லேண்ட்ஸ்கேப்பா திருப்பிக்கிட்டு இதுல எழுதுங்க பேசிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுல நீங்க ஒரு ஸ்கெட்ச் வச்சோ, மார்க்கர் வச்சோ, இல்ல பென் வச்சோ, எதுனாலும் சரி, ஓகேவா? இல்ல ஸ்டிக் பென் வச்சோ பேசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி தேர்ட் பேஜ்ல எழுதிட்டு 4வது பேஜ் இருக்கும், 4th பேஜ்.
இந்த 4th பேஜ்ல இருந்து நம்மளோட இந்த பேசிக்ஸ் மேக்ஸ் கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுடைய இன்ஃபர்மேஷன், செகண்ட் பேஜ்ல நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கிறது, தேர்ட் பேஜ்ல நம்ம லேண்ட்ஸ்கேப்ல திருப்பி பேசிக்ஸ் மேக்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதான் ஸ்டார்ட் பண்றோம், அதை எழுதுறோம். அடுத்து பேசிக்ஸ் மேக்ஸ் முடிச்சோன்னா இதே மாதிரி ஒரு பேஜ், ஓகேவா? இதே மாதிரி ஒரு பேஜ் விட்டு அதுலேயும் லேண்ட்ஸ்கேப்ல அடுத்து ஆப்டிடியூட் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அடுத்து ஆப்டிடியூட் முடிச்சோன்னா அதுக்கப்புறம் ரீசனிங். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4th பேஜ்ல இருந்து நீங்க சம்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே வந்து நம்ம என்ன சொல்றோமோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து ஹோம்ஒர்க் எங்கே எழுதணும், அது போக நான் அந்த டெய்லி ரொட்டீன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எங்கே எழுதணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள்ஸ்ப்பா. சரிங்களா? சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 குறி இருக்கு. ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. இல்ல ஒரு மைனஸ் இருக்கு, இன்னொரு மைனஸ் இருக்கு. இல்ல ஒரு பிளஸும் பிளஸ் இருக்கு. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? சரிங்களா? என்ன குறி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்சர் 3ன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அது +3 இல்ல -3ன்னு தெரியாது. சரிங்களா? -3 அப்படிங்கிறது தெரியாது. இது 2மே ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க எக்ஸாம்ல. இங்க தான் நம்மளுக்கு கன்ஃப்யூஷனே. ஓகேவா? ஸோ இத நம்ம சரி பண்ணாலே நம்ம நெறைய மார்க்க இந்த அந்த பார்டர்ல மிஸ் ஆகுது தெரியுமா? ஒரு 17, 18, 20, 21 இந்த மாரி மிஸ் ஆகுற அந்த 3, 4 மார்க்க நம்ம ஈஸியா எடுத்துறலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிம்பிள்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ரூல். ஓகேவா? 2 சிம்பிள நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன சிம்பிள் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து அடிஷன். 2 சிம்பிள நம்ம ஆட் பண்றோம். இப்போ ஒரு பிளஸ் ஒரு நம்பர் 2 நம்பர் இருக்குப்பா. அந்த 2 நம்பரும் பிளஸ்ல இருக்கு. பிளஸ் சைன்ல இருக்கு. அப்ப 2 பிளஸ்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது, நம்ம அத ஆட் பண்ணணுமா? சப்ட்ராக்ட் பண்ணணுமா? இல்ல ஒரு பிளஸ், ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அத வந்து நம்ம கூட்டணுமா? கழிக்கணுமா? அப்படிங்கிறது. ஓகேவா? அத நம்ம எப்படி கூட்டணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? இது அப்படியே உல்டா ஆகும். அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் உள்ள ரூல் வந்து அப்படியே உல்டா ஆகும். நான் அத எப்படிங்கிறது உங்களுக்கு நடத்தும்போது புரியும். அதுக்கப்புறம் அடிஷன பத்தின ஒரு சில பேசிக், அப்புறம் சப்ட்ராக்ஷன பத்தின ஒரு சில பேசிக், இது எல்லாமே நான் இந்த நம்பர வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா எழுதிக்கிட்டே வாங்க. ரூல் நம்பர் 1 பொறுத்தவரைக்கும் ரூல் நம்பர் 1 பொறுத்தவரைக்கும் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? 2 நம்பர மல்டிப்ளை பண்றீங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்ப ஒரு பிளஸ் இருக்கு. இன்னொரு பிளஸ் இருக்கு. 2 பிளஸ்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிளஸ் கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி 2 மைனஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. இந்த 2 நம்பரையும் நம்ம பெருக்கணும். இந்த 2 மைனஸையும் பெருக்கணும். மைனஸையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் கிடைக்கும். ஓகேவா? சரி சார். இப்ப ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. இப்ப இந்த பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து மைனஸ், பிளஸ் இது 2யும் பெருக்குனா மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? இங்க ஒரு பேட்டர்ன நீங்க பார்த்தீங்க, கரெக்ட்டா கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நல்லா பாருங்க. சேம் சைன் இருந்தா, ஓகேவா? சேம் சைன், ஒரே குறி. ஓகேவா? ஒண்ணு பிளஸ், பிளஸ் இல்ல மைனஸ், மைனஸ் அப்படி இருந்தா, அத வந்து அதனுடைய வேல்யூ என்ன வரும்? பிளஸ் வரும். சரிங்களா? 2 சைன நீங்க பெருக்கும்போது, 2 சேம் சைன நீங்க பெருக்கும்போது உங்களுக்கு பிளஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுவே நீங்க 2 டிஃபரண்ட் சைன, ஓகேவா? 2 டிஃபரண்ட் சைன நீங்க பெருக்கும்போது உங்களுக்கு மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள வச்சு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாரி தெரியும். நம்ம அடுத்தடுத்து நம்பர்ஸ்ல போகும்போது நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. ஓகேவா? இந்த இடத்துல எந்த சிம்பிளோட மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கு பிளஸ் கிடைக்குது, எது எதோட மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கு மைனஸ் கிடைக்குதுங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வெறும் சிம்பிள்ஸ மல்டிப்ளை பண்றது மட்டும் தான். ஓகேவா? ஸோ இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஆ ஓகே. 5 பிளஸ் மைன் சாரிப்பா. 5 பிளஸ் மைனஸ் 8. இதனுடைய வேல்யூ என்னப்பா வரும்? இப்ப 5 இருக்கு பிளஸ் மைனஸ் 8 இருக்கு. இத நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த 2 சைன் இருக்கு. இது 2 மல்டிப்ளை தானே. பிராக்கெட்டுக்கு வெளியே உள்ள இருந்தாலே அது மல்டிப்ளைல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இப்ப இங்க பிளஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இந்த பிளஸ் இன்டு மைனஸ் என்னப்பா? நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். ஓகேவா? அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா 5 மைனஸ் 8 ஈக்குவல் டு என்ன? ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த 2 சைனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி, எது நடுவுல வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு இந்த ரூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி சார். இப்ப வந்து இங்க பிளஸ் 5 இருக்கு. அதே மாரி இங்க மைனஸ் 8 இருக்கு. இங்க பிளஸ் போட்டாலும் போடலாம், போடலைனாலும் இல்ல. சரிங்களா? இங்க மைனஸ் 8 இருக்கு. இப்ப இத கூட்டணுமா? கழிக்கணுமா? எந்த சைன இங்க ஆன்சர்ல போடணும்? ஓகேவா? கூட்டுறதுக்கு, கழிக்கிறதுக்கு. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். இப்ப மல்டிப்ளிகேஷன்ல 8 இன்டு 5 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும்? 8 5 ஆர் 20 சாரி 40 40 8 5 40. ஓகேவா? இதுவே
8 இன்டூ -5. அது என்னது? அதுவும் 40 தான். ஆனா பிளஸ் இன்டூ மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ்னா என்ன வேல்யூ போடணும் முன்னாடி? மைனஸ் போடணும். ஓகேவா? அடுத்து இப்ப -8 இன்டூ -5 இருக்கு. இப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? 8 இன்டூ 5 அதே 40 தான். இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் 2 மைனஸும் கேன்சல். மைனஸ் இன்டூ மைனஸ் நம்மளுக்கு என்ன வேல்யூ? பிளஸ். ஓகேவா? மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வேல்யூ? பிளஸ். அதனால இங்க பிளஸ். ஓகேவா? பிளஸ் போடலாம், போடாம இருக்கலாம். புரியுதாப்பா? ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ரூல் அப்படியே ஆப்ட் ஆகும். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிளை சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே சார். இப்போ வந்து இங்க +5 இருக்கு, இங்க -8 இருக்கு. இதை கூட்டணுமா கழிக்கணுமா, எந்த சிம்பிளை முன்னாடி போடணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தனி ரூல் இருக்கு. ஓகேவா? இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். இது புரியுதாப்பா? ஓகேவா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ அடிஷனுக்கு வாங்க. ஓகேவா? இப்போ இங்கே சிம்பிளை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இங்கே மைனஸ் இருக்கு. இப்போ இந்த 2வது ரூலை பாருங்க. மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த பிளஸ்க்கு பிராக்கெட்டுக்குள்ள தான் இந்த மைனஸ் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் நம்மளுக்கு என்னப்பா? மைனஸ். டிஃபரன்ஸ் சிம்பிள் வந்தா என்ன? மைனஸ். படிச்சிருக்கோமா? டிஃபரன்ஸ் சிம்பிள் வந்தா மைனஸ். சேம் சிம்பிள் வந்தா பிளஸ். ஓகேவா? அப்ப இங்க டிஃபரன்ஸ் சிம்பிள் வருது. அப்ப மைனஸ். அப்ப இது என்ன ஆகும்? மைனஸ் இன்டு மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு மைனஸும் மைனஸும் சேர்ந்தா என்னது? பிளஸ். ஓகேவா? ஸோ இது அடிஷனில் நம்ம நம்பரோட பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷனை கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸையும் இன்னொரு ப்ளஸ்ஸையும் ப்ளஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய 2 நம்பரும் ப்ளஸ்ஸில் இருக்கு. இப்போ இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி என்ன போடணும்? 3ன்னு போடணும். ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துருக்க ரெண்டுமே மைனஸில் இருக்கு. இது வந்து -1, இங்கே -2 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி எது பெரிய நம்பரோட சைடோ அதை போடணும். மைனஸ். ஏன்னா -2 தானே. ஸோ அப்போ மைனஸ். ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு. இப்போ 1. இங்கே -2 இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே இது பிளஸ் மைனஸ் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைடாக என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ -2 + 1 என்னது? -1. ஓகேவா? ஏன் மைனஸ் போடுறோம்? ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் அதான். ஓகேவா? சரி, இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. -1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு? +2 இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்? ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனுங்கிறதுனால இதையும் நம்ம மைனஸ் தான் பண்ணணும். அப்போ 2ல் 1 போயிருச்சுன்னா 2 - 1 அதான இங்கே ஆக்சுவலாக +2 -1. அப்போ 2 - 1னா என்னது? 1. நம்ம பெரிய நம்பரோட சைன் என்ன? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் போடணும். ஓகேவாப்பா? புரியுதாப்பா? மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சைன் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூல். ஓகேவா? இந்த ரூல் நம்பர் 1. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சைன் என்ன போடணும். ஓகேவா? ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு இதுதான், டிவிஷனுக்கும் இதுதான். ஓகேவா? டிவிஷனுக்கும் இதுதான். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். மல்டிப்ளிகேஷனுக்கும் இதுதான். ஓகேவா? எந்த சைன் போடணுமோ அந்த மல்டிப்ளைல என்ன ரூல் இருக்கோ அந்த சைனை நம்ம அங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? அதுவே அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் அது மாறும். ஓகேவா? எந்த நம்பரோட சைன் பெருசா இருக்கோ அதை போடணும். அங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ ரூல் படி என்ன வருதோ அதை நம்ம அங்கே செய்யணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இங்கே சொன்னோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 1 இங்கே 2 நம்ம இதை நம்பர் வச்சு நம்ம அடுத்து இப்போ நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, சிம்பிளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியுதுல. ஸோ 2 ப்ளஸ் 2 மைனஸ் இருந்தால் அதை நம்ம கூட்ட தான் செய்யணும். கூட்டிட்டு ஓகேவா? சேம் சைன் வந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிஷனை பொறுத்த வரைக்கும் சேம் சைன் வந்துச்சு அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. சேம் சைன் வந்துச்சுன்னா அதை கூட்டணும். கூட்டிட்டு எது பெரிய நம்பரோ அதோட சைனை போடணும். ஓகேவா? சரி, இப்போ டிஃப்ரெண்ட் சைன் வருது, வேற சைன் வந்துடுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டத்தையும் கழிக்கணும். 2 நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த 2 நம்பரையும் கழிக்கணும். கழிச்சுட்டு அதுல எது பெரிய நம்பரோட சைனோ அதை போடணும். ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? ஸோ இது வந்து சேம் சைன் வந்தா இங்க பிளஸ் போடுறோம், டிஃப்ரெண்ட் சைன் வந்தா மைனஸ் போடுறோம். எதுக்கு? மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும். ஓகேவாப்பா? ஸோ இது ரூல். ஓகேவா? டிவைட் பண்ற மல்டிப்ளை பண்றது அப்படியே பண்ணிடணும், சைனுக்கு மட்டும். ஓகேவா? அடிஷனை பொறுத்த வரைக்கும் சேம் சைன் வந்தா அதை பிளஸ் பண்றோம். அந்த 2 நம்பரையும் பிளஸ் பண்ணிட்டு எந்த நம்பரோட சைன் பெருசா இருக்கோ அதை போடுறோம். ஒருவேளை டிஃப்ரெண்ட் சைன் வருது, பிளஸ் மைனஸ் அப்படின்னு மாறி வருதுன்னா அந்த 2 வேல்யூவையும் மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணிட்டு அதுல எது பெரிய நம்பரோட சிம்பிளோ அதை நம்ம போடுறோம். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா? சப்ராக்ஷனுக்கு இது அப்படியே உல்ட்டா ஆகும். இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சேம் சைனுக்கு பிளஸ் பண்ணணும், ஹையர் டிஜிட் நம்பர் போடணும். அதே மாதிரி இங்க சேம் சைன் வந்துச்சுன்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் சேம் சைன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மேல என்னப்பா அடிஷனுக்கு என்ன பார்த்தோம்? சேம் சைன் வந்தா பிளஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைன் வந்தா மைனஸ் பண்ணணும். அதுவே சப்ராக்ஷன்னா சேம் சைன் வந்தா மைனஸ் பண்ணணும்,
டிஃபரன்ஸ் சைன் வந்தா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணி எது ஹையர் வேல்யூவோ அந்த சிம்பிள வந்து முன்னாடி போட்டுறணும். ஓகேவா? புரியுதாப்பா? இப்ப நம்மளுக்கு வந்து இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்க -8 இருக்குன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது 2த்தையும் கூட்டணும். ஏன் கூட்டுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் ரூல். இது வந்து அப்ளை ஆகும் பாருங்க. ஸோ இப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கா? இங்க ஒரு மைனஸ் இருக்கா? மைனஸும் மைனஸும் சேர்ந்தா என்ன? பிளஸ். அப்ப +8ன்னு இது மாறிருமா? புரியுதா? அப்ப 4 + 8 என்னப்பா? +12. ஓகேவா? பிளஸ் பண்றோம். ஓகேவா? அதான் மெத்தட். ஓகேவா? அந்த மெத்தட் என்ன அதுங்கிறது தானே. அப்ப டிஃபரன்ஸ் சைன் வந்தா பிளஸ் பண்ணிறணும் அத. ஓகேவா? அப்ப மைனஸ் வருது. ஒரு நம்பர் பிளஸ்ல, இன்னொரு நம்பர் மைனஸ்ல வருது. நடுவுல மைனஸ் இருக்கு அப்படின்னா. ஓகேவா? நடுவுல பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடுவுல பிளஸ் இருந்தா மேல இருக்கிற அடிஷன் ரூல். நடுவுல மைனஸ் வந்தால் இந்த ரூல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இது ஷார்ட்கட் மாதிரி. இது கொஞ்சம் நீங்க பார்த்து பார்த்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஓகேவா? சரி ஓகே. இப்ப நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன் பாருங்க. கூட்டல். ஓகேவாப்பா? கூட்டல பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க. ஒரு நம்பர் பிளஸ், இன்னொரு நம்பரும் பிளஸ். 2மே பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். இத ஃபுல்லா எரேஸ் பண்ணிரலாமா? அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். இதெல்லாம் எழுதிக்கிட்டீங்களாப்பா? ஸோ இல்லைனாலும் ரீவைண்ட் பண்ணி விட்டு அப்படியே எழுதிக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இங்க பாருங்க. அடிஷன பொறுத்த வரைக்கும் 2 நம்பரும் பிளஸ்ல இருக்கு. 2 நம்பரும் பிளஸ்ல இருக்கு. நடுவுலயும் பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்பன்னா என்னப்பா பண்ணணும் நம்ம? அத வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு எந்த நம்பரோட சைன் பெருசா இருக்கோ அத நம்ம முன்னாடி போடணும். சரிங்களா? இப்ப பாருங்க 2த்தையும் இத நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன? 2 + 8 10. எந்த நம்பரோட சைன் பெருசு? 8ஓட சைன் பெருசு. என்னது? பிளஸ். பிளஸ் போட்டாலும் போடலாம். போடலைனாலும் இல்ல. ஓகேவா? ஓகே. அப்ப அடுத்து போங்க. இப்ப -2 + -8. இப்ப இப்ப ரூலுக்கு வாங்க. இப்ப ஒரு மைனஸ், இன்னொரு மைனஸ். 2ம் மைனஸ்ல இருக்கு. நடுவுல பிளஸ் இருக்கு. அப்படின்னா அத நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன போடணும். அப்ப இங்க பாருங்க அதே மாரி இருக்கா? -2 -8 நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 வரும். எது பெரிய நம்பரோட சிம்பிள்? 8 தான் பெரிய நம்பர். அப்ப -10. புரியுதாப்பா? அடுத்து 3வது பாருங்க. ஒரு பிளஸ், ஒரு மைனஸ். டிஃபரண்ட் சைன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எதுல? அடிஷன்ல. அடிஷன பொறுத்தவரைக்கும் சேம் சைன் வந்தா, இத மறந்துறக்கூடாது. சேம் சைன் வந்தா பிளஸ்ஸு, டிஃபரண்ட் சைன் வந்தா மைனஸு. ஓகேவா? அவ்வளவுதான். புரியுதாப்பா? இப்ப அடுத்து பாருங்க. பிளஸ்ஸு, மைனஸு நடுவுல பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஹையர் டிஜிட் நம்பர போடணும். அப்ப மைனஸ் பண்ணோம்னா என்ன? -8 2 போச்சுன்னா 8ல 2 போச்சுன்னா என்ன? 6. பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். 8ஓட சைன் மைனஸ். அப்ப -6. ஓகேவா? அடுத்து பாருங்க. இங்கேயும் அதே தான். டிஃபரண்ட் சைன் இருக்கு. அப்ப மைனஸ் பண்றோம். 8 - 2 6. இங்க பெரிய நம்பரோட சைன் என்னப்பா? 8 +8 இது. ஓகேவா? பிளஸ்ங்கிறது போட மாட்டோம் தெரியுங்களா? அப்ப +8. அப்ப பிளஸ் தான் இங்க பெரிய சைன். அது போட தேவையில்ல. ஓகேவா? அது போட தேவையில்ல. வெறும் 6ன்னு மட்டும் போட்டுக்கலாம். புரியுதாப்பா? ஸோ இவ்வளவுதான் அடிஷன். ஓகேவா? ஸோ தெளிவா புரியுதுல? அடுத்து சப்ட்ராக்ஷன் பாருங்க. கழித்தல பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல் என்ன பார்த்திருக்கோம்? சேம் சைன் வந்தா மைனஸ் பண்ணணும். டிஃபரண்ட் சைன் வந்தா பிளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. சேம் சைன் வந்தா மைனஸ் பண்ணணும்ப்பா. சப்ட்ராக்ஷன். கழித்தல பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க. 5வது சம் பாருங்க. 2, 8 இருக்கு. நடுவுல மைனஸ் இருக்கு. 2மே பிளஸ். ஓகேவாப்பா? இது 2மே பிளஸ்ல இருக்கு. அப்பனா என்ன பண்ணணும்? சேம் சைன். அப்பனா மைனஸ் பண்ணணும். அப்ப 8 - 2 எவ்வளோ? ஏன்னா இது எப்படி வரும்னா, இப்போ பாருங்க உங்களுக்கு புரியிற மாரி சொல்லித் தரேன். ஸோ 2 -8 இருக்கு. ஓகே. இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. கரெக்ட்டா? அத நம்ம வெளியில போடுறதில்ல. இப்ப மைனஸ் இன்டூ பிளஸ் என்னப்பா ஆகும்? மைனஸ் இன்டூ பிளஸ். டிஃபரண்ட் சைன்னா மைனஸ். கரெக்ட்டா? சேம் சைன்னா பிளஸ் வரும். டிஃபரண்ட் சைன்னா மைனஸ். அப்ப 2 - 8ன்னு வருமா? ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இத என்ன பண்ணணும்? 1 பெருசுல இருக்கு, 1 சின்னது. இப்ப 8 வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப நம்ம இத மைனஸ் தான் பண்ண போறோம். டிஃபரண்ட் சைனா இருந்தா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா என்ன? 8ல 2 போச்சுன்னா 6. சிம்பிள் என்ன போடுவோம்? 8க்கு தான் பெரிய சிம்பிள் இருக்கு. என்ன? மைனஸ். அப்ப மைனஸ். புரியுதாப்பா? சிம்பிள். அவ்வளோதான். -6. ஓகேவா? அடுத்து. இப்ப பாருங்க. சாரிப்பா. கொஞ்சம் த்ரோட் பெயின் அதான். ஸோ 6த் சம் பாருங்க. -2 -8 நடுவுல மைனஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப 2 மைனஸ் 2மே சேம் சைன்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான் இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் அப்படிங்கிறது இங்க பிளஸ்ஸா மாறும். அப்ப மைனஸும் பிளஸும் வரும்போது நம்ம அத மைனஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? பிளஸ்ஸா மாறினாலும் அதே ரூல் தான் வரும். சரிங்களா? நம்ம அப்படி டீட்டெயில்டா இந்த மாரி அடுத்தடுத்து ஸ்டெப்பா போட வேணாங்கிறதுக்காக தான் இந்த ரூல்.
ஓகேவா? இந்த ரூலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 2ம் சேம் சைனா இருக்கு. நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப நம்ம இத வந்து மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர் சைன போடணும் அப்படிங்கிறது. இப்ப இங்க 2ம் பாருங்க சேம் சைனா இருக்கு. அப்ப மைனஸ் பண்ணணும். என்ன 6 8 - 2 6. பெரிய நம்பர் சைனோட என்னது? மைனஸ். அப்ப -8 -6. ஓகேவா? ஒரு நிமிஷம்ப்பா. சாரி. இங்க வந்து பிளஸ் வரும். ஏன்னா, நம்மளுக்கு இங்க மைனஸ் இருக்கு. ஓகேவா? நல்லா பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன வந்துரும்? பிளஸ் வந்துரும். அப்ப -2 + 8 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன? +8ல -2 போனா ஆன்சர் 6. ஓகேவாப்பா? ஸோ அடுத்து பாருங்க 2 இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸையும் சேர்த்தா பிளஸ் +8. அப்ப 2 + 8 10. பெரிய நம்பரோட சைன் என்ன? பிளஸ். அப்ப அத அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. -2 மைனஸ் ஆஃப் +8 கரெக்ட்டா? ஸோ இத மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்ப -2 -8 இஸ் ஈக்குவல் டூ 2மே மைனஸ்ல இருக்கனால நம்ம ஆட் பண்ணணும். அப்ப -2ம் -8ம் சேர்ந்தா -10. புரியுதாப்பா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்க நோட்ல எழுதி பார்த்துட்டு 1 ஆர் 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எத்தன தடவ ரிப்பீட்டடா அத பார்க்குறீங்க, எத்தன தடவ ரிப்பீட்டடா நீங்க அத போட்டு பார்க்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மேத்ஸ்ல ஸ்பீட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். 8 இன்டு 2 2மே பிளஸ்ல இருக்கு. 8 2 சார் எவ்வளோப்பா? 16. எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் தான் வரும். போட்டுக்குருவோம். சரிங்களா? 16. ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப இதுவும் பிளஸ்ல இருக்கு. இதுவும் பிளஸ்ல இருக்கு. பிளஸ் இன்டு பிளஸ் என்னப்பா? பிளஸ். ஓகேவா? பிளஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல பெருக்கல் விதி. என்ன பார்த்தோம்? பிளஸ் இருந்தா பிளஸ் தான் போடணும். ஓகேவா? சேம் சைன் வந்தா பிளஸ் போடணும். டிஃபரண்ட் சைன் வந்தா மைனஸ் போடணும். சரிங்களா? அடுத்து 10th பாருங்க. இதுக்கும் 16 தான் ஆன்சர். 2மே மைனஸ். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். ஓகேவா? இங்க பிளஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லப்பா. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? 11th சம் பாருங்க. 8 1 வந்து பிளஸ்ல இருக்கு. 1 வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் என்னது? மைனஸ். அப்ப -16. ஓகேவா? இங்க 1 மைனஸ்ல இருக்கு. இன்னொன்னு பிளஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் என்னது? மைனஸ். அப்ப -16. ஓகேவா? சேம் சைன் வந்தா பிளஸ் சைன் போடணும். டிஃபரண்ட் சைன் வந்தா மைனஸ் சைன் போடணும். எதுக்கு? மல்டிப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? அடிஷன், சப்ட்ராக்ஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா அந்த பார்ட் அந்த இடத்த மட்டும் திரும்ப ரிவைண்ட் பண்ணி ஒரு 2, 3 தடவ பாருங்க. ஈஸியா உங்களுக்கு அது என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? அதே மாரி உங்க நோட்ல எழுதணும். சரிங்களா? இதே மாரி எழுதியிருக்கணும்ப்பா. உங்க நோட்ல நான் இவ்வளவு தூரம் அத மறந்துட்டேன். இப்படியே கன்டின்யூ பண்றீங்க. இதே மாரி கிளாஸ் 1ன்னு போட்டு சிம்பிள்ஸ். ரூல் 1, ரூல் 2, ரூல் 3. ஓகேவா? அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்தது டிவிஷன். இங்க டிவிஷன பாருங்க. அதே மாரி தான். ஓகேவா? இப்படி வரிசையா எழுதிக்கிட்டே வாங்க. ஒன் பை ஒன்னா எழுதிக்கிட்டே வாங்க. நீங்க எழுதுறது ரொம்ப நீட்டா அதுக்காக உங்களுக்கு வர முடியாததெல்லாம் எழுத சொல்லல. உங்களுக்கு புரியணும். சரிங்களா? ஏனோ தானோன்னு எழுதக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அதனுடைய பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்க பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங்கா போட்டுட்டீங்கன்னா, நீங்க 1 மாடி, 2 மாடி என்ன 10 மாடி, 15 மாடி கூட நீங்க கட்டடத்த எழுப்ப முடியும். ஓகேவா? ஆனா உங்களுடைய பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இத பண்ணுங்க. ஓகேவா? 13th சம் பாருங்க. 8/2 டிவிஷனுக்கு வந்துட்டோம்ப்பா இப்ப. டிவிஷனுக்கும் சேம் அதே ரூல் தான். மல்டிப்ளிகேஷன் ரூல் தான். 8/2ன்னா என்ன? நம்ம எப்படி போடுவோம்? 8/2 1 4. அப்ப இது 2மே பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப +4 தான் ஆன்சர். ஓகேவா? இப்ப -8 பை -2 குடுத்துருக்காங்கப்பா. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? 1 4. அப்ப 4 ஆன்சர். புரியுதா? இப்ப 8/-2 இங்க பிளஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப 1 4 தான். அதே 4 ஆன்சர் தான். ஆனா பிளஸ் இன்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் வேல்யூ முன்னாடி போடணும் சைன். ஓகேவா? ஸோ அடுத்து -8 டிவைடட் பை 2. ஓகேவா? இங்கேயும் அதே தான். மைனஸ் இருக்கனால பிளஸ் இன்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் போடணும் சிம்பிள். அதே மாரி அடிச்சு குடுத்தோம்னா 4 -4. ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கும், டிவிஷனுக்கும் ஒரு ரூல். ஏன்னா அது மல்டிப்ளை பண்ணிறணும். டிவிஷன டிவைட் பண்ணிறணும். பண்ணிட்டு எந்த சிம்பிள் முன்னாடி வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மட்டும் தான் இந்த ரூல். ஓகேவா? ஆனா அடிஷனுக்கும், சப்ட்ராக்ஷனுக்கும் அப்படி கிடையாது. 2 ரூலுமே மேட்ச் ஆகும். ஓகேவா? அதாவது அந்த என்ன சிம்பிள் வரணும் அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல வச்சு போடுவோம். ஓகேவா? இங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க எடுத்துக்கோங்க 2 இருக்கு, பிளஸ் இருக்கு, -8 இருக்கு.
ஓகேவா? இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பிளஸ் இன்டு மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு தான் அந்த மல்டிப்ளிகேஷன் ரூல். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். மைனஸ் 8 அப்படிங்கிறத போட்டுருவோம். இப்ப அடுத்து இத ஆட் பண்ணணுமா? சப்ட்ராக்ட் பண்ணணுமா? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப 2 மைனஸ் 8ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப 2 மைனஸ் 8ன்றத என்ன பண்ணணும் நம்ம? கழிக்கிறது படி பார்த்தோம்னா, மைனஸ் பண்ணணும். டிஃபரன்ஸ் சைன். ஏன்னா இது பிளஸ்ஸு, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. அப்ப இத மைனஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ணோம்னா -6. ஓகேவா? எது பெரிய நம்பரோ அதோட சிம்பிள போட்டுக்கிறோம். புரியுதா? ரூல எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது புரியுதாப்பா? ஸோ 1 தடவ, 2 தடவ நீங்க இத எழுதி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஹோம் ஒர்க்க பாருங்க. ஸோ ஹோம் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் 5 ஹோம் ஒர்க் குடுத்துருக்கேன். இத அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல இந்த இடத்த பாஸ் பண்ணி அப்படி நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் இந்த கிளாஸ் ஒர்க் சொன்னேன் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் கிளாஸ் 1ன்னு போட்டு டீட்டெயில்டா எழுதிர்றீங்க. உங்களுக்கு எப்படி புரியுது? உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் வேணும்? அப்படிங்கிறத பார்த்து சைட்ல எப்படிலாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ, என்ன தேவையோ நீங்க அத உங்களுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கோங்க. ஆனா கம்ப்ளீட்டா இது எல்லாமே எழுதியிருக்கணும் உங்க நோட்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு. இது முடிச்சு அப்படியே அடுத்து வந்து ஹோம் ஒர்க்ன்னு போட்டு இன்னைக்கான ஹோம் ஒர்க்க அந்த நோட்லயே கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சார் நான் வந்து தனியா நோட் போட்டு கன்டின்யூ பண்றேன். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா நீங்க இதிலயே கன்டின்யூ பண்றதுனாலும் பெஸ்ட் தான். சரிங்களா? ஸோ இதிலயே கூட நீங்க கன்டின்யூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 5 சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எழுதி எனக்கு கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ட போய் நீங்களும் பாருங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. கண்டிப்பா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். கமெண்ட்ட நீங்க பார்க்கணும். அப்பதான் நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? மத்தவங்க உங்களோட என்ன சரியா பண்ணியிருக்காங்க? மத்தவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? அவங்களோட நீங்க எந்த விஷயத்த சரியா பண்றீங்க? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? அதனால கம்பல்சரி இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் வரும்போது நான் இந்த 5 சம்முக்கான ஆன்சர சொல்லிட்டு தான் வீடியோக்குள்ள போவேன். சரிங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய டெய்லி ரொட்டீன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. வீடியோவ இப்ப வரைக்கும் யார் பார்த்தீங்களோ, சரிங்களா? அவங்களுக்கு இந்த விஷயத்த யார் கரெக்ட்டா நோட் பண்ணி, நான் சொல்லப் போற விஷயத்த யார் கரெக்ட்டா செய்றீங்களோ, நான் இப்ப சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 25 அவுட் ஆஃப் 25 கன்ஃபார்ம். அதுல 1 மார்க், 2 மார்க் குறைஞ்சா கூட, நீங்க என்னைய சட்டைய புடிச்சு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நான் ஷூரிட்டி குடுக்குறேன். யார் யாரெல்லாம் இவ்வளோ தூரம் வீடியோவ பார்த்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண போறீங்களோ, உங்களுக்கு 25 அவுட் ஆஃப் 25 ஓகேவா? மேத்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 அப்படிங்கிறது கன்ஃபார்மா நீங்க எடுப்பீங்க. சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இது டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன்னா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க நோட்ல என்ன பண்ணணும், எங்கே பண்ணணும்ங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? நோட்ல ஃப்ரண்ட் சைடு இப்ப நம்ம எழுதியிருக்கோம். கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் இதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கோம். அப்படியே பேக் சைடு வந்துருங்க. சரிங்களா? பின்னாடி நோட்ட திருப்பி அப்படியே உல்டாவா எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு வந்துருங்க. அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னா, டேபிள்ஸ் ஓகேவா? பேசிக் அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்ல டெய்லி ரொட்டீன் கூட அந்த மாரி நம்ம லேண்ட்ஸ்கேப்ல பேஜ் வச்சு போட்டோம்ல, ஃப்ரண்ட்ல. அதே மாரி கூட நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாரி போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, டேபிள்ஸ்ப்பா. டேபிள்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. கைப்பட எழுதணும். நோட்டு அந்த மாரி வாங்குற அதெல்லாம் வேணாம். 1 கிராஸ் 1 1 இன்டு 1 வந்து என்ன 1 1 1 அதுலேருந்து 1 இன்டு 20 20 சரிங்களா? எல்லாமே 1 இன்டு 2 1 இன்டு 3 1 இன்டு 4 அதுலேருந்து 20 நம்பர் வரைக்கும். ஓகேவா? இதே மாரி 20 டேபிள் வரைக்கும் எழுதணும். 20 1 20 20 2 40 20 2s ஆர் 40 அந்த மாரி 20 10s ஆர் ஓகேவா? 200 20 20s ஆர் 400 இப்படி 1 டேபிள்ல ஆரம்பிச்சு 20 டேபிள் வரைக்கும் எழுதுறீங்க. ஓகேவா? 20 நம்பர் வரைக்கும் எழுதுறீங்க. புரியுதாப்பா? நான் என்ன சொல்றேங்கிறது புரியுதுல? 1 1s ஆர் 1 2s ஆர் 1 3s ஆர் அந்த மாரி 120s ஆர் வரைக்கும் எழுதணும். ஒரே நம்பர. அந்த மாரி 20 இன்டு 20 நம்பருக்கும் தனித்தனியா வாய்ப்பாடு எழுதுறீங்க. 1லேருந்து 20வது வாய்ப்பாடு வரைக்கும் 20 20 இதுக்கு எழுதுறீங்க. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? அடுத்து ஸ்கொயர். ஸ்கொயர பொறுத்தவரைக்கும் வர்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது 1 ஸ்கொயர் என்ன 1, 2 ஸ்கொயர் என்ன 4, 3 ஸ்கொயர் என்ன 9 ஓகேவா? இப்ப 1 ஸ்கொயர்னா என்னப்பா? 1 ஸ்கொயர்னா என்ன? 1 இன்டு 1. 2 ஸ்கொயர்னா என்ன? 2 இன்டு 2. 3 ஸ்கொயர்னா என்ன? 3 இன்டு 3. இந்த மாரி நீட்டா எழுதுறீங்க. ஓகேவா? நான் இங்க எழுதுற மாரி அசிங்கமா எழுதக்கூடாது. ஸ்கொயர்ன்னு போட்டு 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன 1, 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன 4 இப்படிங்கிற என்ன அப்படிங்கிறத மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? 2 இன்டு 2 அப்படின்லாம் நீங்க எழுத வேணாம். இல்ல சார் எனக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ 1, 1 இன்டு 1 அப்படின்னு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ 4, 2 இன்டு 2 அப்படிங்கிறத பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ 9, 3 இன்டு 3. 4 ஸ்கொயர் சாரிப்பா 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ 16, 4 இன்டு 4 இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லி பார்க்க போறீங்க. ஸோ எவ்வளோ நீட்டாக எழுத முடியுமோ அவ்வளோ நீட்டாக எழுதிக்கோங்க. அதுக்காக அதில் நிறையா நேரம் செலவழிச்சிடாதீங்க. அழகா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் இழுத்துறாதீங்க. அது நடக்கும், எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ 30 நம்பர் வரைக்கும் எது வரைக்கும் சார் எழுதணும்? 30 ஸ்கொயர் வரைக்கும் எழுதுறீங்க. ஓகேவா? இது இது ஒரு எழுதி வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ், அடுத்து ஸ்கொயரு, அதுக்கப்புறம் கியூப். சரிங்களா? கியூப் வந்து எதில் எழுதணும்? 1 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1, 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8, 3 கியூப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் எங்கே பார்த்து சார் எழுதுறோம் அப்படின்னா, 1 கியூப்னா என்னப்பா? 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. 2 கியூப்னா என்னப்பா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 3 கியூப்னா என்ன? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. மல்டிபிள் ஆஃப் 3. ஓகேவா? 3 டைம்ஸ் வந்து அதை மல்டிப்ளை பண்ணணும். புரியுது? அவ்வளோதான். இதை நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கூட இப்போதைக்கு எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 15 கியூப் வரைக்கும் எழுதணும். உங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லையா? இப்போ வந்து கால்குலேட்டர் வச்சு எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் பண்ண போகிறது தான் முக்கியமானது. டெய்லி இனிமேல் நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னா, ஓகேவா? 4 AM கிளாஸ் வந்து இன்னும் ஒரு 3 டேஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி, ஓகேவா? பேசிக் கிளாஸ் மார்னிங் மேக்ஸ் 4 மணிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம், ஓகேவா? இப்பையிலேருந்தே வச்சுக்கோங்க. இப்பையிலேருந்தே, ஓகேவா? இன்னைக்கு நீங்க இதை ஃபுல்லா எழுதிருங்க. நாளையிலிருந்து காலையில எழுந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் இந்த 3ஐயும் பார்க்கறது தான். ஓகேவா? ஸோ 1x1னா என்ன, 2x2னா அப்படியே சும்மா நீங்க பார்க்க மட்டும் செய்யுங்க. ஓகேவா? காலையில எந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மைண்டை ஃப்ரீ பண்ணுங்க. நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இந்த மேக்ஸ் எடுத்து அப்படியே காமா பாருங்க. ஐயோ, என்ன இப்படி நம்பர் இருக்கே, அப்படி இருக்கே, ஸ்கொயர் இருக்கே, கஷ்டமா இருக்கே, இது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குதே, மனப்பாடமே ஆக மாட்டேங்குதே, இப்படிலாம் வந்து நீங்க நினைச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட அங்கே மனப்பாடம் ஆகாது. சரிங்களா? நீங்க என்ன இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு டெக்னிக் இருக்குப்பா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையும் உங்களால உங்களோட ஃபிங்கர் டிப்ல கொண்டு வர முடியும். ஆனா அதுக்கான காலம் எடுத்துக்கிறோம். கன்சிஸ்டன்சியும் அதுக்கான காலத்தையும் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு 7 நாள் ஆகும். ஒரு சில பேத்துக்கு 1 மாசம் ஆகும். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு வந்து ஒரு 40 நாள் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதிகபட்சம் 1 மந்த். ஓகேவா? 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன சார் ஆகும்? நீங்க இதை மனப்பாடமா சொல்றது, வைக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நீங்க எக்ஸாம்ல ஒரு விஷயத்த சால்வ் பண்ணும்போது திடீர்னு கேட்டிருக்காங்கப்பா, 4 ஸ்கொயர் பிளஸ் 3 கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு இந்த இடத்துல உங்களுக்கு 4 ஸ்கொயர்னா நம்மளுக்கு 16 தெரியும். 3 கியூப்னா என்ன நம்மளுக்கு தெரியும், 27. டக்குன்னு போட்டுருவீங்க. புரியுதா உங்களுக்கு? இது அங்கே உங்களுக்கு டைமிங்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க டெய்லி இப்படி போடக்கூடிய எஃபர்ட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சைடில் நீங்க ஒர்க் பண்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய டயத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இதையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் பேசிக் தானே, இதெல்லாம் யாருக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து என்னன்னா 30 ஸ்கொயர் அப்படின்னா 30 இன்ட்டு 30 அப்படின்னு நம்ம போட்டுட்டு போயிட மாட்டோமா? 0 0 இங்கிட்டு 0 இங்கிட்டு ஒரு 900 அப்படின்னு போட்டு போயிட மாட்டோமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஓகேவா? ஆனா நீங்க இப்படி 30 ஸ்கொயரை நீங்க பார்த்து வச்சுட்டீங்க. சாரிப்பா. இப்படி நீங்க ஆல்ரெடி 30 ஸ்கொயர் அப்படிங்கிறது 900 அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அங்கே 30 ஸ்கொயர்னு பார்த்த உடனே நீங்க 900ன்னு போட்டுருவீங்க. இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு எடுக்கக்கூடிய இந்த டைம், இந்த ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் அப்படிங்கிறது அங்கே மிச்சமாகும். ஓகேவா? இவ்வளவு மைன்யூட்டா நம்ம பார்க்கணுமானா பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க மைன்யூட்டா கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாதான் உங்களால டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி காலையில எந்திரிச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சரிங்களா? இதை ஃபுல்லா பாருங்க. 1 ஸ்கொயர்னா என்ன, 2 ஸ்கொயர்னா என்ன, வாய் விட்டு சொல்றதா சொல்லுங்க. இல்ல அப்படியே மைண்ட்லயே ரீட் பண்றதுன்னா அப்படியே ரீட் பண்ணுங்க. டெய்லி இதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்காக நீங்க 1 வாரம் பண்ணிட்டு, சார் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு 5 ஸ்கொயர்னா என்னன்னே தெரியல, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. சரிங்களா? இதை நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க இதை ஒவ்வொரு நாளும் பண்ண டெய்லி ஒரு 5%, 5%, 5%ஆ உங்க மைண்ட்ல ஒவ்வொரு விஷயமா ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க சும்மா படுத்துக்கிட்டு 13 கியூப் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கிறப்ப வரும் ஒரு சில டைம். அது நீங்க நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்க. இப்ப 2 ஸ்கொயர்னா 4, 4 ஸ்கொயர்னா 16, இப்போ 3 ஸ்கொயர்னா 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா வருது இல்லையா? 3 ஸ்கொயர்னா வந்து என்னது 9, 3 3 9 அப்படிங்கிறது ஈஸியா வருதுன்னா, நம்ம ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் முன்னாடி படிச்சு வந்திருக்கோம். அதனால நம்மளுக்கு அது வருது. இப்ப இதுவே 24 ஸ்கொயர் அப்படின்னா வருமா? வராது. நம்ம யோசிப்போம். அப்ப அதுக்கு தான் இந்த ஒரு ட்ரெய்னிங். ஓகேவா? இந்த ட்ரெய்னிங் நீங்க எடுக்கும்போது, நீங்க ஒரு சில நேரம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. இப்ப 22 ஸ்கொயர் போட்டோம்னா, நம்மளுக்கு ஞாபகம் வருதான்னு. ஆனா வராது. ஓகேவா? ஆனா எக்ஸாம்ல நீங்க 22 ஸ்கொயர்ன்னு வரும்போது, அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட்டா அது யூஸ் ஆகும். ஓகேவா? கரெக்ட்டா எப்ப நம்மளுக்கு தேவையோ, அப்ப அந்த விஷயம் ஞாபகம் வரும். அப்ப அது நம்மளுக்கு ஞாபகம் வந்தா போதும்.
ஓகேவா? ஸோ இத நீங்க ரெகுலரா பண்ண ரிப்பீட்டடா பண்ண உங்களுக்கு எப்ப நீங்க யோசிச்சாலும் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? மேக்ஸிமம் 1 வாரம், 10 நாள், அதிகபட்சம் 1 மாசம் வரைக்கும் கூட எடுக்கும். ஆனா இத தயவு செஞ்சு ரெகுலரா டெய்லி இத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நீங்க மேத்ஸ் செம்மையா அன்னைக்கு நீங்க போடலைனாலும் பரவால்ல. இந்த விஷயத்த மறக்காம பாருங்க. ஓகேவா? இது பெரிய அளவுல உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த கிளாஸ்ல 2 ஷார்ட்கட் சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிப்ளை பை 5. ஓகேவா? 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? எந்த நம்பரா வேணாலும் இருக்கட்டுங்க. எந்த நம்பர், எனி நம்பர 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டு இத எழுதிக்கோங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆன்சர் ஒன்லி எண்ட் வித் 0 ஆர் 2. ஓகேவா? எப்பயுமே ஆன்சர் அப்படிங்கிறது 5ஆல நீங்க எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஆன்சர் அப்படிங்கிறது ஒண்ணு 5ல வரும், இல்ல 0ல வரும். சரிங்களா? தமிழ்ல அப்படியே எழுதிக்கோங்க. விடை எப்பொழுதும் 0 அல்லது 5ல் முடியும் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே. உங்களுக்கு புரியிற மாரி எழுதிக்கோங்க. நம்ம இது இப்படியே தான் படிக்கணும் கிடையாது. இது உங்களுக்கு புரியிறதுக்காக. ஓகேவா? இதே மாரி போட்டுக்கோங்க. நீங்க போன கிளாஸ் 1 வந்து இப்போ இதான் பேஜஸ்ன்னு வைங்களேன். இப்போ போன கிளாஸ் 1 வந்து இவ்வளோ தூரத்தில முடிச்சிருக்கீங்க. இது ஃபுல்லா எழுதியிருக்கீங்க. இவ்வளோ தூரத்தில எழுதியிருக்கீங்க. இவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா, இத விட்டுருங்க. ஓகேவா? அடிக்க வைக்கலாம் இத விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா அடுத்த பேஜ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பழைய பேஜ்ல ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஃப்ரெஷ்ஷா அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக் மேத்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. கிளாஸ் 2ன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ன்னு போட்டு மல்டிப்ளை பை 5 அப்படின்னு போட்டுட்டு, கீழ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத போட்டு எழுதிக்கோங்க. ஆன்சர் ஒன்லி எண்ட் வித் 0 ஆர் 5. இத கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. நீங்க 5ஆல எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய விடை அப்படிங்கிறது, ஆன்சர் அப்படிங்கிறது ஒண்ணு 0வா இருக்கும், இல்ல 5ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஃபார் ஈவன் நம்பர் ஆன்சர் எண்ட் வித் 0. சரி சார். இப்ப 0 இல்ல 5ல முடியும்னு சொல்லிட்டீங்க. எந்த நம்பருக்கு 0 வரும்? எந்த நம்பருக்கு 5 வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் நம்பருக்கு அதாவது இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவாங்க. இரட்டை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் 0ல முடியும். ஓகேவா? 2, 4, 6, 8, 10. இப்ப இது எல்லாத்தோடயும் 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 10, 4 20, 6 30, 8 40, 5 8 40. சரிங்களா? 5 10 50. எல்லாமே 0ல முடியுதா? ஈவன் நம்பர் எல்லாமே 0ல முடியுதா? ஓகேவாப்பா? இத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஆட் நம்பர் ஆன்சர் எண்ட் வித் 5. ஓகேவா? இப்போ இதுவே ஆட் நம்பர் குடுக்குறாங்க. இப்ப 5ஓட ஒரு நம்பர மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பர் சார் இந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பரா இருக்கும் அப்படின்னா, 5ஓட ஒரு நம்பர மல்டிப்ளை பண்ணுவோம்ல. எண்ணுன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பர. ஓகேவா? இந்த எண் அப்படிங்கிற நம்பர் ஒண்ணு ஈவனா இருக்கும், இல்ல ஆடா இருக்கும். கரெக்ட்டாப்பா? இப்ப இது ஈவன் நம்பரா குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்சர் 0ல முடியும். இதுவே ஒற்றைப்படை எண் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆன்சர் 5ல முடியும். ஓகேவா? ஆட் நம்பரா குடுத்துட்டாங்கன்னா, ஆன்சர் 5ல முடியும். இப்ப பாருங்க. 5 இப்போ 1, 3, 5, 7, 9 இது எல்லாமே ஒற்றைப்படை எண். I1 எவ்வளோப்பா? 5. I3 15. I5 25. I7 35. 5 9 45. புரியுதா? எல்லாமே 5ல முடியுதா? ஓகேவா? இவ்வளவுதான். சிம்பிள். இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் வேணுங்கிறவங்க ஷார்ட்கட்டா எழுதிக்கோங்க. இல்லன்னா நீங்க மைண்ட்லயே டைரக்ட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான்ப்பா. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்களா? இது மெயின். இதுக்கு அடுத்து தான் இப்ப நம்ம ஈவன் நம்பர் ஃபர்ஸ்ட்டும், ஆட் நம்பர் அடுத்தும் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல ஈவன் நம்பருக்கு ஒரு மெத்தட்ல நம்ம ஷார்ட்கட்டா பண்ணலாம். ஆட் நம்பருக்கு ஒரு மெத்தட்ல பண்ணலாம். ஓகேவா? 2மே சொல்லி தரேன். 2மே ஈஸி தான். ஒரே மாரி தான் இருக்கும். ஆட் நம்பருக்கு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ணணும். இந்த ஈவன் நம்பருக்கு நம்ம பண்ற மெத்தட்ல ஆட் நம்பருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? நான் அது எப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இப்ப இதுதான் ரூல். நான் சைடுல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இத வந்து நீங்க பிராக்கெட்ல போட்டு எழுதிக்கோங்க. இல்ல ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு போட்டு கூட எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸ்டெப் 1 அப்படிங்கிறது என்னன்னா, டிவைட் பை 2. சரிங்களா? ஸ்டெப் 2 அப்படிங்கிறது ஜாயின் 0. என்ன சார் இது? ஒண்ணும் புரியலையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்கப்பா. 10 இன்டூ 5. இத நம்ம எப்படி போடுவோம்? ஓர் 5 5, ஈர் 5 10, மூ 5 15, 4 5 20 அப்படின்னு நம்ம எண்ணி 1 5 ஆர் 5, 2 5 ஆர் 10, 3 5 ஆர் 15 அப்படின்னு சொல்லி 10 5 ஆர் 50 அப்படின்னு போடுவோம். ஓகேவாப்பா? கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? இத எப்படி பண்ணலாம்? அடுத்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவைட் பை 2 ஆட் 0ன்னு சொல்லியிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? 10 இந்த 10 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணா என்னப்பா கிடைக்கும் நம்மளுக்கு? 5. கரெக்ட்டா? 5 கிடைக்குதா? ஒரு 0. இப்ப டிவைட் பை 2 பண்ணிட்டோம். 5 கிடைச்சிருச்சு. ஜாயின் 0. ஒரு 0வ பக்கத்துல சேர்த்துக்கணும். 50. இதான் ஆன்சர்.
புரியுதாப்பா? நம்மளுக்கு என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அந்த நம்பர 2ஆல டிவைட் பண்றோம். அந்த டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்ஸரோட ஒரு 0வ சேர்த்துக்கிறோம். இது எதுக்கு? ஈவன் நம்பருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இரட்டைப்படை எண்களுக்கு மட்டும். சரிங்களா? இரட்டைப்படை எண் வருதா? இங்க 22. இப்ப அடுத்த சம் பாருங்க. இப்ப சின்னதா உங்களுக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் சுத்துன்னு தெரியிற மாரி இருக்கும். ஆனா பெரிய பெரிய நம்பருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க. 22 இன்டூ 5ன்னு கேட்கறாங்கப்பா. இப்ப டக்குன்னு நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். இப்ப என்ன பண்ணணும்? டிவைட் பை 2. டிவைட் பை 2 போட்டோம்னா 11. அப்ப 11 0. 110 ஆன்சர். முடிஞ்சா? ஸோ இப்ப உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சைடுல நான் டிவைட் பண்ணிலாம் காட்டுறேன். இல்லன்னா நீங்க மைண்ட் கால்குலேஷன்லயே பண்ணிரலாம். ஓகேவா? இப்ப 3 சம் பாருங்க. 58 இன்டூ 5. இப்ப 58 என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். அதான் மொத ரூல். அப்போ 1. ஆ 2 2 4. இங்க 1 மிச்சம் இருக்கும். பக்கத்துல போனா 18. 9 2 18. அப்ப 2 9 0. அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிளா இருக்கா? புரியுதாப்பா? நான் எப்படி பண்றேன்னு புரியுதா? அப்ப பாருங்க 4th சம் பாருங்க. 72 பை 2. கரெக்ட்டா? இத இங்கேயே கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படி மைண்ட்லயே கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். 72 பை 2ன்னு போட்டீங்கன்னா என்ன வரும்? 3 2 6. 7ல மிச்சம் 1 இருக்கும். பக்கத்துல அத போட்டுக்கிட்டோம்னா 12. அப்ப 6 2 12. 36. அப்ப 3 6 0 ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க. 5th சம் பாருங்க. ஸோ 1 பை 1 எழுதிக்கிட்டே வாங்கப்பா. ஸோ 5வது சம் பாருங்க. 96 இன்டூ 5ன்னு இருக்கா? இப்ப பாருங்க மைண்ட்லயே கால்குலேஷன் பண்ணணும். 96. அப்ப இத அடிச்சோம்னா 2ஆல அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 2 4 8. 2 4 8. இந்த 9ல 8 போயிடுச்சு. மிச்சம் 1 இருக்கு. அப்ப 16. மிச்சம் 2 8 16. அப்ப 4 8 0. அவ்வளவுதான். முடிஞ்சா? சிம்பிளா இருக்கா? கொஸ்டின் நம்பர் பெருசாக ஆக ஆக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப 96 இன்டு 5ல நீங்க எப்படி போடுவீங்க? 96 5 ஐயாறா 30 ஐ9 45 48 இப்படி போடுவீங்க. சரிங்களா? இந்த மாரி விஷயத்த நம்ம இப்படி ஷார்ட்கட்டா போட்டு போயிரலாம். இன்னும் அடுத்து 3 டிஜிட் நம்பர் பாருங்க. இதுவரைக்கும் இப்ப நம்ம பார்த்தது 2 டிஜிட். ஓகேவாப்பா? இப்ப 3 டிஜிட் சொல்றேன் பாருங்க. 3 டிஜிட்க்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 டிஜிட்டுக்கும் அதே சேம் தான். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க. 116 இன்டூ 5ன்னு இருக்கா? இப்ப பாருங்க இத 2ஆல போடுங்க. 2 5 ஆர் 10. ஓகேவா? பக்கத்துல 1 போனா 16. அப்ப 2 8 16. அப்ப 5 8 0. 580 ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஆன்சர் கொஸ்டின் பெருசாக ஆக நம்மளுக்கு சிம்பிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. 134 இன்டூ 5. 134 2ஆல போட்டோம்னா என்ன? 2 6 12. பக்கத்துல 1 போயிடுச்சுன்னா 14. அப்ப 2 7 17. ஓகேவா? அப்ப 6 7 0. சிம்பிள். முடிஞ்சாப்பா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை நீங்க ஸ்பீடப்பா பண்ண இன்னும் ஸ்பீடப்பா நீங்க போவீங்க. சரிங்களா? இப்ப அடுத்த பெரிய பெரிய நம்பர் பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து பாருங்க. 268 இன்டூ 5. 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 1 2 2 3 2 6 4 2 8. அப்ப 1 3 4 0. அவ்வளவுதான். 1340. சிம்பிள். முடிஞ்சு பாத்தீங்களா? பெரிய நம்பரா ஆக ஆக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன நம்பரா பார்க்கும்போது உங்களுக்கு இது இப்படியே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஆனா பெரிய நம்பருக்கு நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க 588. இதெல்லாம் 5ஆல நீங்க எப்படி டக்குன்னு மல்டிப்ளை பண்ண முடியும்? ஆனா இப்ப பாருங்க 2ஆல போட்டோமா 4 2 சாரிப்பா ஒரு நிமிஷம் 2 2 4 2 2 4 2 2 சார் 4 மிச்சம் 1 18 போயிடும் 9 8க்கு 4. அப்ப 2 9 4 0. அவ்வளவுதான். சிம்பிள் ஆன்சர். ஓகேவா? இதை செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேவாப்பா? அடுத்த சம் பாருங்க. ஃபுல்லா 1 பை 1 எழுதிக்கிட்டே வாங்க. இது எல்லாமே ஈவன் நம்பர்ப்பா. நம்ம பார்க்குற எல்லாமே ஈவன். இப்ப இதை 2ஆல பண்ணுங்க. 2 3 6 மிச்சம் 1 இருக்கும் 14. அப்ப 7 2 7 14 2 4 8 374 0. அவ்வளவுதான் ஆன்சர். 3740. ஓகேவா? இது வந்து ஈவன் நம்பருக்கு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஈவன் நம்பர் குடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஈவன் நம்பர்ப்பா. 44 62 இல்ல ஈவன் நம்பர்னா தெரியும்ல உங்களுக்கு 2. அதாவது ஈவன் நம்பர்னா எதுல முடியணும்? 0 2 4 6 8. ஓகேவா? இதுல முடிஞ்சுச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? இதுவே 1 3 5 7 9 இதுல முடிஞ்சுச்சு அப்படின்னா அது ஆட் நம்பர். ஓகேவா? இந்த ஈவன் நம்பர்ல குடுத்தாங்க அப்படின்னா 2 ஸ்டெப் தான். புரியுதாப்பா? ஸ்டெப் 1 என்ன பண்றீங்க? டிவைட் பை 2. ஓகேவா? ஸ்டெப் 2 என்ன பண்றீங்க? ஆட் 0. நான் ஜாயின் 0 அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஏன் ஆட் 0ன்னு போடலைன்னா யாராவது அதை போய் கூட்டிடுவீங்க. ஜாயின் 0. ஓகேவா? 0 போய் ஆட் பண்ணிடக்கூடாது. 0 வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். சேர்த்துக்கிறணும். ஓகேவா? 2 ஸ்டெப் தான். ஈவன் நம்பர்ல வந்துச்சுன்னா 5 எந்த நம்பர் 5 மல்டிப்ளை கேட்டாலும் சரி 3 டிஜிட் எந்த நம்பர் கேட்டாலும் சரி.
ஓகேவா? ஸோ இதான் மெத்தட். ஓகேவாப்பா? 3 டிஜிட்னாலும், 4 டிஜிட்னாலும் எதுனாலும் இதுதான் நம்மளுக்கு மெத்தட். இப்போ 4 டிஜிட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு நம்பர் கேட்குறாங்க. 2548 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இத என்ன பண்ணுவீங்க? 2ஆல போட்டோம்னு வைங்களேன். 1 2 2 4 பக்கத்துல 1 போனா 14 7 2 14 8க்கு வந்து 4 2 4 8 அப்ப 1 2 7 4 0 இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. இப்ப நம்ம ஆட் நம்பர் பார்க்கலாம். ஓகே சார். இப்ப ஈவன் நம்பர் பார்த்துட்டோம். இப்ப ஆட் நம்பர் குடுக்குறாங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆட் நம்பருக்கு சொல்றேன் பாருங்க. ஆட் நம்பருக்கு அந்த டிவைட் பை 2 அதுக்கப்புறம் ஜாயின் 0 அப்படிங்கிற 2 ஸ்டெப்பும் இருக்குப்பா. ஆனா இதுல ஸ்டெப் 1 மட்டும் வரும். ஓகேவா? ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, -1 ஓகேவா? நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து அந்த எண்ணுன்னு குடுத்திருக்காங்களே, இந்த நம்பர் குடுத்திருக்காங்க இல்லையா? 5 இல்லாம இன்னொரு நம்பர் எண். ஓகேவா? 5 நம்மளுக்கு எந்த நம்பரோட பெருக்க சொல்லியிருக்காங்களோ, அத நம்ம எண்ணுன்னு எடுத்துக்கலாம். அந்த நம்பர்ல -1 பண்ணணும். ஓகேவா? 5 எந்த நம்பரால பெருக்க சொல்லி நம்மளுக்கு குடுத்திருக்காங்களோ, அந்த நம்பர -1 பண்ணிக்கிறணும். எதுக்காக -1 பண்றோம்? திரும்ப இந்த ஈவன் நம்பரா கொண்டு வரோம். புரியுதா? உங்களுக்கு இப்ப 15 அப்படிங்கிறது ஆட் நம்பர். இதுல -1 பண்ணிட்டோம்னா 14 ஈவன் நம்பர். டிவைட் பை 2 7 7 0 ஆன்சர். அவ்வளவுதான். சாரிப்பா 7 0 வராது. இந்த இடத்துல 5 ஆட் பண்ணும். 7 5 ஓகேவா? சாரி இங்க இருந்து ஸ்டேட்மெண்ட்டே தப்பா இருக்கு. ஸோ இதை மட்டும் மாத்திக்கோங்கப்பா. இந்த இடத்துல ஜாயின் 5 ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். இந்த இடத்துல மாத்திக்கோங்க. ஜாயின் 5 ஓகேவா? கடைசியில 0 சேர்க்கக்கூடாது. ஆட் நம்பருக்கு 0 சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஆட் நம்பரோட ஆன்சர் எதுல முடியும்? நம்ம இங்க ஸ்டேட்மெண்ட்லயே பார்த்தோம். ஆட் நம்பர் ஃபார் ஆட் நம்பர் ஆன்சர் எண்ட் வித் 0 ஓகே எண்ட் வித் 5 சாரிப்பா எண்ட் வித் 5 ஓகேவா? ஈவன் நம்பருக்கு மட்டும்தான் 0ல முடியும். ஸோ அப்ப நீங்க இங்க என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு நம்பரை மைனஸ் பண்றீங்க. அப்புறம் அதே மாதிரி சேம் மெத்தடா டிவைட் பண்றீங்க. 2ஆல டிவைட் பண்றீங்க. 3வது மெத்தடா அங்க நம்ம ஈவன் நம்பருக்கு 0 ஆட் பண்ணோம். இங்க ஆட் நம்பருக்கு நீங்க 5 ஆட் பண்ணிக்கிறீங்க. 5 சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்ப புரியுற மாதிரி பார்க்கலாம். ஓகேப்பா. இப்ப பாருங்க 15 இன்டூ 5 இருக்குப்பா. 15ல 1 கழிங்க 14 டிவைடட் பை 2 என்ன வரும்? 7 5 ஒரு 2 2 7 2 14 7 பக்கத்துல ஒரு 5 சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். சிம்பிள். ஸ்டெப் 1 என்னது? -1 சரிங்களாப்பா? ஸ்டெப் 2 டிவைட் பை 2 ஸ்டெப் 3 ஜாயின் 5 அவ்வளவுதான். இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதை பாருங்க. 2ஆவது நம்பர் பாருங்க. 27 இன்டூ 5 கேட்கறாங்களா? சிம்பிள். ஆட் நம்பரா இருக்கா? முடிங்க. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்க. 26 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 3 அப்போ 1 3 5 முடிஞ்ச ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்டா இருக்கும். 1 3 5 135 ஓகேவா? 43 இன்டூ 5 கேட்கறாங்க. அப்ப 42 43ல 1 மைனஸ் பண்ணா என்ன? 42 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 2 4 1 2 2 அப்ப 21 5 215 ஆன்சர். முடிஞ்சா? சிம்பிளா இருக்கா? அடுத்து 4th சம் பாருங்க. 77 இன்டூ 5ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்க. 76 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2 3 6 பக்கத்துல 1 7 இருக்கு. 1 பக்கத்துல போயிடுச்சுன்னா 8 2 16 ஓகேவா? அப்ப 3 8 5 ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆனா இந்த ஷார்ட்கட்லயும் நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளவு சம் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சும்மா ஒரு 2 சம் எல்லாரும் நடத்துற மாதிரி சும்மா ஒரு 2 நம்பரை காமிச்சிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவீங்க? கரெக்டா மைனஸ் பண்ணுவீங்க. கரெக்டா 2ஆல டிவைட் பண்ணுவீங்க. ஆன்சரை போடும்போது 3 8 0ன்னு போட்டு விட்டுருவீங்க. ஓகேவா? இதை அவன் அங்கே ஆப்ஷன்லயே வச்சிருப்பான். ஓகேவா? ஸோ அதனால தயவு செஞ்சு ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஆட் நம்பர் கேட்குறாங்க. அதுக்கு தான் உங்களை ரிப்பீட்டடா போட சொல்றது. ரிப்பீட்டடா கிளாஸஸ் பார்க்க சொல்றது. புரியுதாப்பா? நான் இப்பவும் சொல்றேன். இந்த கிளாஸஸ்ல இருந்து நம்ம சொல்ற ஒர்க்ல இருந்து எதை யார் வந்து ஃபுல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு தான்ப்பா ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் நடக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க? இதையே பாதி பேர் பார்த்துட்டு இதான் நம்மளுக்கு தெரியும்ல. இதான் நம்மளுக்கு தெரியும்ல. இது இவ்வளவுதானா? இப்படி பண்ணணுமா? ரைட்டுன்னு ஒரு 2 சமம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்க போய் எக்ஸாம்ல கரெக்டா 77ல இருந்து 1 மைனஸ் பண்ணுவாங்க. 76 2ஆல டிவைட் பண்ணுவாங்க. 38ன்னு வரும். பக்கத்துல 0 போட்டு விட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். ஆன்சர் தப்பு. புரியுதா? இதுக்கு தான் நம்ம ஒரு விஷயத்த எப்ப அதிகமா கவனிக்கிறோமோ, நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள தெரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் அது அப்படியே நம்மளுக்கு உள்ள போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றோம். ஸோ 77 இன்டூ 5 அப்படிங்கன்னா ஆன்சர் போட்டாச்சு. அடுத்து பாருங்க. இப்ப 91 இன்டூ 5
ஓகேவா? இத என்ன பண்ணணும் நம்ம? 91 மைனஸ் 1 90 டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணா எவ்வளோப்பா? 4, 5 45. 45 ஐயோ! சாரிப்பா. 45, 5 முடிஞ்சா? அடுத்து பாருங்க. 173 1 மைனஸ் பண்ணுங்க. 172 டிவைடட் பை 2. இப்ப போடுங்க. இப்ப 16 8 8 2 16. 17ல மிச்சம் 1 இருக்கு. பக்கத்துல 12,000 6. சரிங்களா? 6 2 12. அப்ப 8 6 5. நம்மளோட கிளாஸஸ் கொஞ்சம் பொறுமையா தான்ப்பா போகும். நீங்க ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், பாதி படிச்சவங்களா இருக்கலாம், 2, 3 பரீட்சை எழுதினவங்களா இருக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸ் அப்படிங்கிறது பேசிக்ல இருந்து எனக்கு மேக்ஸ்னா என்னன்னே தெரியாது சார். எனக்கு மேக்ஸ்னா என்னன்னே தெரியாது. மேக்ஸ் வரவே வராது. அப்படின்னு சொல்றவங்கள்ல இருந்து தான் நம்ம இத ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அதனால தயவு செஞ்சு இந்த பாதி தெரியும், கொஞ்சம் தெரியும், 25க்கு நான் 15 மார்க் எடுத்துருவேன், 10 மார்க் எடுத்துருவேன். நான் வந்து காவாசி படிச்சுட்டேன், முக்காவாசி படிச்சுட்டேன், அரைவாசி படிச்சுட்டேன். இவங்கலாம் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நெருப்பு போட்டு எரிச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட லைஃபும் ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட லைஃபும் நம்ம கிட்ட வந்து சேரும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த கொஞ்சம் தெரியும், காவாசி தெரியும் அப்படின்னு பழசே கட்டிக்கிட்டு அழுகாம, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து போடுங்க. 137 இன்டூ 5 136 டிவைடட் பை 2 போட்டோம்னு வைங்களேன். 1 2 2 13 போனா 6 2 12 மிச்சம் 1 போனா 8. ஓகேவா? ஸோ 168 இன்டூ 5. ஓகேவா? இந்த இது பாருங்க 575. ஓகேவா? 575 ஆட் நம்பர்ல இருக்கு. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்க. 574. 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2 2 4. பக்கத்துல 5ல மிச்சம் 1 இருக்கு. பக்கத்துல போனா 17. அப்ப 2 8 16. பேலன்ஸ் 1 இருக்கு 14. 2 7 14. ஓகேவா? 2 8 7 5. அவ்வளவுதான். முடிஞ்சாப்பா? சிம்பிள். அடுத்து 9ஆம் சம் பாருங்க. 782. கரெக்டா? 1 மைனஸ் பண்ணிக்கிட்டோம். 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 3 6. பக்கத்துல 1 18. 2 9 18 1 3 9 1 5. ஓகேவா? ஆன்சர் அவ்வளவுதான். 3915. அடுத்த சம் பாருங்க. 879 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. 878 டிவைடட் பை 2 போடுங்க. 4 2 8. 3 2 6. மிச்சம் 1 இருக்கு. பக்கத்துல போட்டா 18. அப்ப 9 2 18. அப்ப 439. பக்கத்துல ஒரு 5 சேர்த்துக்கோங்க. 4395 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? சிம்பிள். அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சிருச்சாப்பா? ஆட் ஈவன் எந்த நம்பர் கேட்டாலும் 5ஓட மல்டிப்ளை பண்றதுக்கு எந்த நம்பர் கேட்டாலும் அது ஈவன் நம்பரா இருக்குன்னா அந்த நம்பரை 2ஆல வகுத்துட்டு ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறீங்க. 2ஆல டிவைட் பண்ணிட்டு ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறீங்க. இல்ல சார் ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர்ல 1 மைனஸ் பண்ணிக்கிறீங்க. திரும்ப 2ஆல அதை டிவைட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து ஒரு 5 ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஜீரோ கிடையாது. ஜாயின் 5 அப்படிங்கறத எழுதிக்கோங்கப்பா ஸ்டேட்மெண்ட்ல. ஓகேவா? மெத்தட் அப்படின்னு போட்டு ஆட் நம்பர் போட்டு மெத்தட் அப்படின்னு போட்டு -1 டிவைட் பை 2 ஜாயின் 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து பாருங்க. எண்ட் வித் 5 ஸ்கொயர். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதாவது ஆன்சர் எண்ட் வித் 5 ஸ்கொயர் அப்படின்னா இப்ப 15 ஸ்கொயர் என்ன? 25 ஸ்கொயர்னா என்ன? 35 ஸ்கொயர்னா என்ன? இந்த மாதிரி 115 ஸ்கொயர்னா என்ன? இந்த மாதிரி ஆன்சர் 5 ஸ்கொயர்ல முடியணும்ப்பா. அந்த அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது 5 ஸ்கொயர்ல எண்ட் ஆச்சு அப்படின்னா ஓகேவா? அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அந்த ஆன்சர் அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் இப்ப 15 ஸ்கொயர் அப்படின்னு ஒண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் எண்ட் வித் 25. ஆன்சர் ஒன்லி எண்ட் வித் ஏன்னா இங்க 5 ஸ்கொயர் இருக்கா? 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. ஓகேவா? அப்ப 5 ஸ்கொயர் எண்ட்ல எந்த நம்பர் கேட்டாலுமே ஆன்சரோடைய கடைசி 25 வரும். ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ இப்ப இதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மெத்தட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேக் 5 ஸ்கொயர் டு 25 ஸ்கொயர். சாரி 25ன்னு வரும். 25. ஓகேவா? ஏன்னா 5 ஸ்கொயர்னாலே 25 தான். அது நம்மளுக்கு தெரியும். நார்மலாவே 5 ஸ்கொயர்னா என்னது? 25. அது நார்மலாவே தெரியும். இப்ப 15 ஸ்கொயர்னு கேட்கறாங்கனாலும் இந்த 5 ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன? 25 தானே? ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கான வேல்யூ தான் பார்க்கணும். அப்ப 25ல தான் இது எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. ஓகேவா? புரியுதா? அண்ட் மல்டிப்ளை த ரிமைனிங் நம்பர் வித் இட்ஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர். கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா தொடர் நம்பர்னு அர்த்தம். அடுத்த நம்பர். இப்போ 1 இருக்குன்னா அடுத்து என்ன? 2. புரியுதா? இப்ப 3 இருக்குன்னா 4. 5 இருக்குன்னா 6. புரியுதாப்பா? இதை நான் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு புரியும். பாருங்க. 15 ஸ்கொயர் இருக்குப்பா.
சரிங்களா? 15 ஸ்கொயர் இருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மேக் 5 ஸ்கொயர் டு 25 கரெக்ட்டா? இப்ப இந்த 15 ஸ்கொயர் இருக்கு. இந்த 15 ஸ்கொயர நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாமா? இது. ஓகேவா? இந்த 5 ஸ்கொயருக்கு ஃபர்ஸ்ட் இந்த 5 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இந்த 5 ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வரும்? 25. இது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 1 இருக்கு பாத்தீங்களா? அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. செகண்ட் ரூல் பாருங்க. மல்டிப்ளை த ரிமைனிங் நம்பர் வித் இட்ஸ் கன்சிக்யூட்டிவ் டேர்ம். ஓகேவா? அதாவது பேலன்ஸ் எத்தனை நம்பர் இருக்கோ இந்த 5 ஸ்கொயருக்கு நம்ம இதை போட்டோம். ஓகேவா? ஓ ஓ ஓ ஓ சாரிப்பா, பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சா? ஓகேப்பா. நான் சொல்றேன். இந்த கொஸ்டினை எழுதிடாதீங்க. இதெல்லாம் தப்பா இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே எழுதியே உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ 15 ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த 5 ஸ்கொயருக்கு 25 போட்டீங்க. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதை அதனுடைய தொடர் எண்ணால கன்சிக்யூட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1க்கு அடுத்த எண் என்ன? தொடர் எண் என்ன? 2. அப்போ 1 இன்டூ 2 எவ்வளோப்பா? 2. 225. இதான் ஆன்சர். புரியுதாப்பா? இப்போ பாருங்க, அடுத்த கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. 12th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 35 ஸ்கொயர். என்னப்பா பண்ணணும்? இந்த 5 ஸ்கொயருக்கு 25 முதல்ல போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 3 இருக்கு. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. 3க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 4. இப்போ 3 இன்டூ 4 எவ்வளோ? 12. அப்போ 12 முன்னாடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். புரியுதாப்பா? 5 ஸ்கொயருக்கு 25ன்னு முதல்ல எடுத்து எழுதிடுறோம். ஓகேவா? பேலன்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதோட கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அடுத்த நம்பர் என்ன வருமோ, இப்ப 4னா அடுத்த நம்பர். சாரிப்பா, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. அப்ப 3 இன்டூ 4 12. அவ்வளவுதான். புரியுதாப்பா? இப்ப அடுத்த சம் பாருங்க. ஸோ இது வந்து நான் டைப் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏதோ கொஞ்சம் ஏன்னா இன்னைக்கு ஷட் டவுன் வேற, அதனால தான் கொஞ்சம் அவசர அவசரமா ஏர்லி மார்னிங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான். ஸோ இப்போ அடுத்த தேர்ட் சம் பாருங்க. 55 ஸ்கொயர். ஓகேவாப்பா? 55 ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ 5 ஸ்கொயர் என்னது? 25. எழுதிக்கோங்க சைடில். இந்த 5 இருக்குப்பா பேலன்ஸ். 5ஓட கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அடுத்த நம்பர் என்ன? 6. 5 இன்டூ 6 30. 30 முன்னாடி போட்டுக்கோங்க. 3025. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த் சம் பாருங்க. 75 ஸ்கொயர். ஓகேவா? இதெல்லாம் தப்பாயிருச்சுப்பா. இதை அடிச்சுக்கோங்க. சாரி, இதை எழுத வேணாம். நான் என்ன நம்பர் சொல்றேனோ அதை எழுதிக்கோங்க. அப்படியே கொஸ்டின் நம்பரை போட்டு வரிசையா. இப்ப 75 ஸ்கொயர்னு இருக்குப்பா. இப்ப இந்த 5 ஸ்கொயருக்கு என்னது நம்மளுக்கு தெரியும்? 25. 7க்கு என்ன அடுத்த நம்பர்? 8. 7 8 எவ்வளோ? 56. இப்ப தெரியுதா நான் எதுக்காக உங்களை டேபிள்ஸ், வாய்ப்பாடு, ஸ்கொயர், கியூப்லாம் எழுத சொன்னேன்னு? இப்ப இந்த 7 8 அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். இதுல எவ்வளவு பெரிய நம்பர்னாலும் நம்ம இந்த ஸ்கொயர்ல கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா? ஏங்கிறது உங்களுக்கு போக போக புரியும் பாருங்க. இப்ப அடுத்த நம்பர் பாருங்க. 95 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 5 ஸ்கொயருக்கு 25 நம்மளுக்கு தெரியும். இப்போ 9க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 10. 9 இன்டூ 10 90. 925. ஓகேவா? ஸோ அடுத்து 16வது கொஸ்டின். அடுத்து இப்போ 5 சம். இது ஃபுல்லாமே 2 டிஜிட்ல பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ 3 டிஜிட் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? பாருங்க, 125 ஸ்கொயர். எத்தனை டிஜிட் வேணா பண்ணலாம்ப்பா. ஆனா மல்டிபிளிகேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இந்த 5 ஸ்கொயருக்கு 25 ஈஸியா எடுத்து போட்டுருவோம். இப்ப அடுத்து இங்க 12 இருக்கு. அடுத்த நம்பர் 13ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? இப்ப இந்த 5 ஸ்கொயருக்கு என்னது? 25 எடுத்து போட்டாச்சு. இந்த 12க்கு அடுத்த நம்பர் என்ன? 13. இப்ப 12 இன்டூ 13 எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்ப மல்டிபிளிகேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? 12 இன்டூ 13 156. சரிங்களா? அப்ப 15,625 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் உங்களை மல்டிப்ளிகேஷன்ல நீங்க தரோவா இருங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அடுத்த சம் பாருங்க. 145 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. எழுதியாச்சு. ஓகேவா? கீழே 14க்கு அடுத்த நம்பர் என்ன? 15. 14 இன்டூ 15 எவ்வளோப்பா? 210. ஓகேவா? இது ஹோல் ஸ்கொயரா இருக்கணும்ப்பா. வெறும் 5க்கு மட்டும் தனியா இருக்கக்கூடாது. இப்ப 145 ஸ்கொயர் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது ஸ்கொயர். ஓகேவா? அந்த மாதிரி. அடுத்து பாருங்க. இப்ப இந்த மாதிரி 14 15 17 எல்லாம் போகும்போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ராங்கா தெரியணும். சரிங்களா? அதுக்காக தான் உங்களை டேபிள் வந்து நம்ம எழுத சொன்னது. ஓகேவா? அதை தயவு செஞ்சு எல்லாரும் எழுதிருங்க. அதை நான் சொன்ன மாதிரி டெய்லி ரொட்டீனாவும் பண்ணுங்க. 17க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 18.
17 இன்டூ 18 என்னது 306. அப்ப 3062 ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க 588 இன்டூ 5. சாரி இது பழைய கொஸ்டினோ, சாரிப்பா, இதை அடிச்சுக்கோங்க. 9th கொஸ்டின் சொல்றேன். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 சம்முக்கு மேல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுல ஒரு 30 சம் பார்த்துருக்கோம்ப்பா. இந்த 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 ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு 30 சம் பார்த்துருக்கோம். இது போக நான் 15 சம் ஹோம் ஒர்க்கும் தரப்போறேன். இது 2 நீங்க முடிச்சிட்டீங்கனாலே இதுக்கு மேல இந்த ஏரியால ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன கேட்டாலும் நீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனா என்ன, இதை நீங்க அப்பப்ப அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு நீங்க கொஞ்சம் ரெகுலரா இதை எடுத்து பார்க்கணும். ஓகேவா? பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுல இருந்து பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? 195 ஸ்கொயர் அப்படின்னா இது என்ன ஆகும்? 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. இந்த 19க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 20. அப்ப 380. ஓகேவா? நான் செம்மையே நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாத்தீங்களா? இதையே இன்னைக்கு ஒரு 2-3 தடவை திரும்ப நீங்களா போட்டு பாருங்க. புரியுதா? அப்பதான் உங்களுக்கு அது நல்லா போய் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி உங்களோட மைண்ட்ல, சப்கான்சியஸ்ல போய் நிக்கும். சரிங்களா? உங்களோட ஆள் மனசுல பதியணும் எதா இருந்தாலும். அப்பதான் நீங்க எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கும் போது உங்களை அறியாமே அது தன்னால வெளியே வரும். புரியுதா? நீங்க மேலோட்டமா எதையுமே படிச்சீங்கன்னா நீங்க எக்ஸாம்ல போய் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் முட்டிக்கிட்டு இருப்பீங்க. 5 ஸ்கொயர் என்ன வரும், 25 ஸ்கொயர் என்ன வரும், 35 ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு. ஓகேவா? நீங்க ரிப்பீட்டடா ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான். ஓகே, ஒரு வண்டி ஓட்டுறீங்க, டக்குன்னு ஒரு நாயோ ஏதோ உள்ள வந்துருச்சு, டக்குன்னு பிரேக் போடுறீங்க. நீங்க அந்த இடத்துல யோசிச்சா போடுறீங்க கிடையாது. நீங்க முன்னாடியே பிரேக் போட்டு உங்களோட ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. ஏதாவது ஆப்ஜெக்ட் உள்ள வருது, ஒரு இடத்துல நம்ம நிக்கணும், திடீர்னு யாராவது உள்ள வந்துட்டாங்க, திடீர்னு ஏதாவது வண்டி கிராஸ் ஆகுதுன்னா டக்குன்னு நம்ம பிரேக் போடணும் அப்படிங்கிறது உங்களுடைய சப்கான்சியஸ்ல அது ரிஜிஸ்டர் ஆகிருச்சு. சரிங்களா? திடீர்னு ஒரு கொசு கடிச்சா டக்குன்னு இப்படி கையை வச்சு அடிக்கிறோம், தூக்கத்துல இருந்தாலும் அடிக்கிறோம். அப்ப நம்மளை ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது, ஏதோ ஒன்று கடிக்கும் போது நம்ம இந்த கையை வச்சு அதை அடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சப்கான்சியஸ்ல அது ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. ஓகேவா? அதனாலதான் அது உங்களை அறியாமையே வெளியே வருது. அந்த லெவலுக்கு நீங்க மேக்ஸை கொண்டு வரணும். ஓகேவா? முக்கியமா இந்த பேசிக்கை. ஓகேவா? டாபிக் கூட நீங்க அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண வேணாம். இந்த பேசிக்கை நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க டக்குன்னு போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. புரியுதாப்பா? நான் சொல்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரியாது. இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ தயவு செஞ்சு நம்மளை நம்பி கரெக்டா ஃபாலோ மட்டும் பண்ணுங்க போதும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 105 ஸ்கொயர் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாருங்கப்பா, இது 5 ஸ்கொயர் என்னது 25. 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11. அப்ப 110. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதாப்பா? இவ்வளவுதான் சிம்பிள். இப்ப நம்ம வந்து மல்டிபிள் ஆஃப் 5 பார்த்திருக்கோம், ஆட் நம்பருக்கு ஒரு ரூல் பார்த்திருக்கோம், ஈவன் நம்பருக்கு ஒரு ரூல் வந்து பார்த்திருக்கோம். அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து 5 ஸ்கொயர். ஓகேவா? எண்டிங் வித் 5 ஸ்கொயர். எந்த ஒரு எண்ணா இருந்தாலும் அது 5 ஸ்கொயர்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, சரிங்களா, கேட்டிருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ல 5ல முடியுது அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட்டா பண்ணலாம் அப்படிங்கறதே நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? 5 ஸ்கொயருக்கு டைரக்டா 25 போட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய தொடர் எண், அதனுடைய அடுத்த எண், அதனுடைய கன்சிக்யூட்டிவ் நம்பரோட அதை மல்டிப்ளை பண்ணி அதை முன்னாடி போட்டுறணும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓகேவாப்பா? ஸோ இது இன்னைக்கான ஹோம்ஒர்க். இதை அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல அப்படியே பாஸ் பண்ணி 1 by 1 எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேவாப்பா? அடுத்து அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? கைப்பட எழுதுங்கப்பா. தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீங்க. நானே தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் எக்ஸாமுக்கு நீங்க போற அன்னைக்கு காலையில வரைக்கும் உங்களோட போன்ல ஸ்கிரீன்ஷாட்டா அது இருக்கும். சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட்டா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால இப்படியே கைப்பட பாஸ் பண்ணி எழுதிட்டு அடுத்த இதுக்கு ரீவைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒன்னும் அவசரம் இல்லை. ஓகேவாப்பா? அடுத்து இது கிளாஸ் 1க்கான ஹோம்ஒர்க். ஓகேவாப்பா? நிறைய பேர் வந்து நம்மளோட எப்படி சொல்றது, நம்மளோட கமெண்ட்லேயே வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருந்தீங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நிறைய பேர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட்டை போய் பாருங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன தப்பு பண்றீங்க, மற்றவங்க எது சரியா பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க எந்த விஷயங்கள் சரியா பண்றீங்க மற்றவங்களோட அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணுங்க, எல்லாரும் போய் கமெண்ட்டை பாருங்க. ஓகேவாப்பா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து 18 மைனஸ் ஆஃப் -8 + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. முதல் ஸ்டெப் என்ன, இந்த மைனஸையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இன்டூ மைனஸ் என்னப்பா பிளஸ். அப்ப இது எப்படி வரும், 18 + 8 + 4ன்னு வருமா? ஆன்சர் என்ன, 18 8 26 + 4 30. ஆன்சர். ஓகேவாப்பா? கரெக்ட் ஆன்சர் 30. சரிங்களா? அடுத்து பாருங்க -12/6. இங்க பிளஸ் இருக்கு, அப்ப 2.
எங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? -2. அவ்வளவுதான். சரிங்களாப்பா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 13 + 4 - 5 + 7. இதுல என்ன பண்றீங்கன்னா பிளஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? 13 + 7 எவ்வளோ? 20. 20 + 4 13 + 7 20. 20 + 4 எவ்வளோ? 24 -5 = 19. 19 ஆன்சர். பிளஸ் வருமா மைனஸ் வருமா சார்? பிளஸ் தானே இங்க இருக்கு. பிளஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்றோம். சப்ராக்ஷன் ரூல் படி ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஆனா பெரிய நம்பரோட சிம்பிள் போடணுங்கிற பேர்ல 24ஓட சிம்பிள் பிளஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து 4வது சம் பாருங்க. -33 டிவைடட் பை -3 -11. ஓகேவா? இது எப்படி அடியும்? மைனஸும் ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆயிரும். 1 3 3 11 3 33. அப்ப இது எப்படி இருக்கும்? +11 -11 இருக்கும். ஈக்குவல் டு ஆன்சர் 0. ஓகேவா? இதை நீங்க எல்சிஎம் எடுத்து பண்ணாலும் இதே தான் வரும். சரிங்களா? எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இப்ப -33 இருக்கு அப்படின்னா எல்சிஎம் எடுக்கும்போது இந்த மைனஸோட எடுக்கணும். ஓகேவா? வெறும் 3 மட்டும் எடுத்துடக்கூடாது. வெறும் 3 எடுத்தா நீங்க எப்படி போடுவீங்க? இப்ப வெறும் 3 எடுத்தீங்கன்னு வைங்களேன், கீழே -3 இருக்கு. வெறும் 3 எடுத்தீங்கன்னா -33 -33ன்னு போடுவீங்க. புரியுதா? நீங்க இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வராது. உங்களுக்கு இது வந்து பிளஸ் ஆயிரும். மைனஸ் இன்டு மைனஸ் ஆகும்போது இப்ப பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா +66ன்னு வந்துரும். ஆன்சர் வராது. ஆனா இப்படி போடக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த சிம்பிள மைனஸோட எடுக்கணும். இப்ப கீழ -3 இருக்கு. இது -33. இந்த இடத்துல -11 ஆல்ரெடி இருக்கு. அப்ப இந்த -3 அதோட மல்டிப்ளை ஆகும்போது +33ஆ மாறிரும். புரியுதாப்பா? சைனோட எடுக்கணும். வெறும் 3 மட்டும் எடுத்துறக்கூடாது எல்சிஎம் எடுக்கும்போது. சைனோட எடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட்டா வரும். சரிங்களா? அப்ப 0/-3ன்னு வரும். 0வ எதால வகுத்தாலும் ஆன்சர் என்னது? 0 தான். ஓகேவாப்பா? ஸோ அப்ப அதனுடைய ஆன்சர் 0. அடுத்த நம்பர் பாருங்க. 58 டிவைடட் பை 29 மைனஸ்ல இருக்கு. +3. ஓகேவாப்பா? அதே மெத்தட் தான். இப்ப இது 1 2 ஒரு 29 29 2 29 58. கரெக்ட்டா? இப்ப இது பிளஸ் மைனஸ். இந்த இடத்துல என்ன வரும்? நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஏன்னா பிளஸ் மைனஸ் இருந்துச்சு. பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது? -2 +3ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் +1. ஓகேவாப்பா? இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து -1 போட்டிருந்தீங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு +1 தான் வரும். சரிங்களா? ஏன்னா பெரிய நம்பரோட சைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சு. இந்த டெய்லி ரொட்டீனை மறந்துடாதீங்க. ஸோ அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி இந்த டெய்லி ரொட்டீனை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க? இந்த கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு 3 ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். 3மே 11 நம்பர் 11 பேஸ் பண்ணது தான். ஸோ மெத்தட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த மாடல் கொஞ்சம் மாறும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. அதுவும் டிஜிட்ஸை வச்சு தான் மாறும். 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட். சரிங்களா? 2 இலக்க எண்கள் 3 இலக்க எண்கள் அப்படின்னு சொல்லி தான் பிரியும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பை 11 அப்படின்னா 11ஆல வகுக்கும் போது என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் 1 பாருங்க. ஸோ 2 டிஜிட்ஸ். சரிங்களா? 2 இலக்க எண் லெஸ் தென் 10ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? 10ஐ விட குறைவாக. ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிக்கோங்க. 2 இலக்க எண்கள். ஓகேவா? லெஸ் தென் 10ன்னு போட்டுக்கோங்க. இதை நீங்க இந்த மாதிரி ஆரோ மார்க் அந்த மாதிரி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி. லெஸ் தென் 10னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதாவது 2 டிஜிட் அப்படிங்கிறது இங்க நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? 11ஓட 2 டிஜிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த 2 நம்பரையும் கூட்டி பாருங்களேன். 1 + 5 எவ்வளோப்பா? 6. 1 + 8 எவ்வளோ? 9. 2 + 4 எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ அப்ப 10க்கு உள்ள வரணும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா? 11ஓட நம்மளுக்கு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்றாங்களோ அந்த நம்பரை நம்ம கூட்டினோம்னா அந்த 2 நம்பரையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 2 டிஜிட் நம்பரை கூட்டினோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 10க்குள்ள வரணும். சரிங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 பை 1 எழுதுங்க. நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நோட்ல எழுதுங்க. சரிங்களா? மல்டிப்ளை பை 11ன்னு போடுங்க. ஷார்ட்கட் 1ன்னு போடுங்க. 2 டிஜிட் நம்பர் லெஸ் தென் 10ன்னு போட்டு வச்சுக்கிட்டு 1 பை 1 நான் சம்ஸ் வந்து இப்போ சால்வ் பண்றேன். 1 பை 1 பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 15 இன்டூ 11 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களாப்பா? இது வந்து லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டுறணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? 1ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளோ? 6. அதை போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நம்பர் என்ன? 5. அவ்வளோதான். இதான் ஆன்சர்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அத அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 2யும் பிளஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்பர அப்படியே போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். முடிஞ்சுச்சு. புரியுதாப்பா? அடுத்த சம் பாருங்க. உங்களுக்கு புரியும். 18 குடுத்துருக்காங்களா? 18. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. ஓகே. 1 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? 2யும் பிளஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க. அப்ப 1 பிளஸ் 8 எவ்வளோப்பா? 9. லாஸ்ட் நம்பர் கடைசி நம்பர் என்ன? 8. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள். புரியுதா? இதுக்கான ரூல் என்னப்பா? 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த 2 நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா லெஸ் தென் 10 இருக்கணும். ஓகேவா? 10க்கு உள்ள இருக்கணும். சரிங்களா? 10க்கு மேல வருது அப்படின்னா அதுக்கு வேற மெத்தட். அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். சரிங்களா? இதுல இன்னும் ஒரு 3 மாடல் பார்க்கலாம். கீழ பாருங்க. 3rd சம் பாருங்க. 24 இன்டூ 11ன்னு குடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 2 எழுதிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க. 2 பிளஸ் 4 எவ்வளோ? 6 எழுதிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நம்பரை போட்டுக்கோங்க. 4. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். 264. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 4th சம் பாருங்க. 36 இன்டூ 11 குடுத்துருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 3. லாஸ்ட் நம்பர் என்ன? 6. ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன பண்ணணும்? முதல்ல எழுதிக்கோங்க. 3. அடுத்து என்ன பண்ணணும்? 2 நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க. 3 பிளஸ் 6 9. அடுத்து லாஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. 6. அவ்வளவுதான். 396. இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 5th சம் பாருங்க. 5th சம் பாருங்க. 62 இன்டூ 11 குடுத்துருக்காங்கப்பா. 6 பிளஸ் 2 எவ்வளோ வரும்? 8 தான் வரும். அப்ப இதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்ப 6 ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து 6 பிளஸ் 2 எவ்வளோ? 8 போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நம்பர் 2. அவ்வளவுதான். 682. இதான் ஆன்சர். ஓகே. புரியுதா? சிம்பிளா இருக்கா? என்னப்பா இதுக்கான ரூல் என்னப்பா? 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 10க்குள்ள இருக்கணும். சரிங்களா? அந்த 2 நம்பரையும் அந்த குடுத்துருக்கக்கூடிய அந்த 2 டிஜிட் 2 நம்பரையும் கூட்டணும்னா நம்மளுக்கு 10க்குள்ள இருக்கணும். சரிங்களா? 10க்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே சார். இப்ப 10க்கு மேல போகுது. இதே 2 டிஜிட் 3 டிஜிட் தனியா பார்க்கலாம். 3 டிஜிட் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் ஒரே ஷார்ட்கட் தான். சரிங்களா? இந்த 2 டிஜிட்ல மட்டும் 2 ஷார்ட்கட்டா பிரியும். சரிங்களா? ஒரு ஷார்ட்கட் வந்து லெஸ் தென் 10 10 நம்பருக்குள்ள வர்றது. ஓகேவா? 10க்குள்ள வருது. அடுத்தது மோர் தென் 10 10க்கு மேல வருது. இப்ப பாருங்களேன். ஸோ ஷார்ட்கட் 2 பாருங்க. 6வது சம் பாருங்க. 57 கொடுத்துருக்கோம். 5 7 கூட்டுங்க 12. ஓகேவா? 7வது சம் பாருங்க. 68 6 8 கூட்டுங்க 14. அப்ப 10க்கு மேல போகுதா? 7 7 கூட்டினா 14. 8 6 கூட்டினா 14. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? 10க்கு மேல வந்து போகுது. அதோட அடிஷன் வேல்யூ. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் 2 வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஷார்ட்கட் 2 என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 2 மெத்தட் இருக்குப்பா. இதுக்கு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அத ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 5, லாஸ்ட் நம்பர் 7. சரிங்களா? இதுல பின்னாடி இருந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து 7 எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து 7 பிளஸ் 5 எவ்வளோப்பா? 12. 12னா என்ன எழுதணும்? 2 போடுங்க. மிச்சம் 1 இந்த 5க்கு மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்டா நம்ம என்ன எழுதுவோம்? 5 எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுவோமா? ஸோ அதுக்கு பதிலா இந்த 1யும் இதோட பிளஸ் பண்ணிக்கிறணும். 6 627. ஓகேவா? புரியுதாப்பா? நம்ம அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமா நம்பர் வந்துச்சு. மிச்சம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மேல பக்கத்துல உள்ள நம்பருக்கு கடன் குடுப்போம். இல்லையா? பக்கத்துல உள்ள நம்பரோட சேர்த்து எழுதுவோம். ஆட் பண்ணி. அதே மெத்தட் தான் இங்கேயும். சரிங்களா? வேற எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஓகேவா? ஸோ தெளிவா சொல்றேன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. புரியலைன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல திரும்ப ஒரு வீடியோ பாருங்க. ஒரு 2, 3 தடவ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து அது மைண்ட்ல உட்காரும். சரிங்களா? ஸோ 7th சம் பாருங்க. 68 குடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ உங்களுக்கு தெரியுதுல்ல? கிளியரா? ஓகே. ஓகே. 68 குடுத்துருக்காங்களா? இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 6, செகண்ட் நம்பர் 8 குடுத்துருக்காங்களா? 11னால ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 8 எழுதிக்கோங்க. அடுத்து 8 பிளஸ் 6 எவ்வளோப்பா? 14. 4 எழுதிக்கோங்க. 1 வச்சுக்கோங்க. கடைசியா ஃபர்ஸ்ட் நம்பர் 6 எழுதுவோமா? 6 பிளஸ் 1 7. 748. இதான் ஆன்சர். ஓகேவா? இத இன்னும் நீங்க வந்து இத இப்படியே இந்த மெத்தட்ல பண்ணி பண்ணி பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அதிகபட்சம் 2 டிஜிட்லயே வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறது 99 தான். சரிங்களா? 99 இந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? 9. 9 எழுதிக்கிறோம். அடுத்து 9 பிளஸ் 9 எவ்வளோ? 18. 8 எழுதிக்கிறோம். 1 மேல போடுவோம். 10 ஆகும். ஓகேவா? அதிகபட்சம் நம்ம இங்க கடன் குடுக்குற நம்பர் அப்படிங்கிறது 2 டிஜிட்ல 1 தான் வரும். 1க்கு மேல வராது. நீங்க எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி. அதாவது 2 டிஜிட்ல நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் நம்பர் என்ன? 10. 10ல இருந்து எண்டிங் நம்பர் என்ன? 99க்கு வரைக்கும் நீங்க 1 மட்டும் தான் கடன் குடுப்பீங்க. அதிகபட்சம். சரிங்களா? 2, 3 இப்படிலாம் குடுக்கவே மாட்டீங்க. சரிங்களா? ஸோ இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட்டிங்லயே போட்டுறலாம். என்ன போட்டுறலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 7. லாஸ்ட் நம்பர் என்ன? 7. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம 8 போட்டுறணும். ஏன்னா 1 கடன் குடுக்க தானே போறோம் கடைசியா. ஓகேவா? இப்ப மேல பாருங்கப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் மேல என்ன இருக்கு? 5 இருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. ஏன்னா 1 நம்ம கடன் குடுத்தோம்.
சரிங்களா? இங்க அடுத்து 7வது சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 6 இருக்கு. ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் 7 வந்திருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம அங்க வந்து 1 கடன் கொடுத்தோம். அதனால ஒரு நம்பர் கூட வருது. இதுவே நம்ம மேல பார்த்த இடத்துல அதே நம்பர் வரும். சரிங்களா? ஸோ இப்ப கூட வரும்போது, இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்லயே இத நம்ம கூட போட்டோம்னா, இப்ப 7ன்னு இருக்கா? 7ன்னு இருக்கா? இப்ப 7க்கு பதிலா நம்ம ஸ்டார்ட்டிங்கே 8 போட்டுறோம். சரிங்களா? 7 கூட்டல் 7 எவ்வளோ? 7 7 பிளஸ் 7 என்ன 14. அப்ப 4 போட்டுக்கிறோம். 14. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் நம்பர் எப்பயும் போடுற மாரி 7. அவ்வளவுதான். 847 ஆன்சர். புரியுதாப்பா? இத இப்படியும் போடலாம். அதாவது லாஸ்ட் நம்பர் 7. அடுத்து 7 பிளஸ் 7 எவ்வளோ? 14. 4 1 போட்டுக்கிறோம். 7 பிளஸ் 1 8. 847 இப்படியும் போடலாம். நீங்க போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இதுல ஷார்ட்கட். ஓகேவா? ஷார்ட்கட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? நீங்க உருவாக்குறது தான் ஷார்ட்கட். எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களோட ஷார்ட்கட் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பேஸ். ஓகேவா? இந்த பேஸ நான் சொல்லிக் குடுத்துட்டேன். ஏன்னா இதுல இருந்து நீங்க உங்களுக்கு ஈஸியா எப்படி வருதோ அதுக்கேத்த மாரி நீங்க ஷார்ட்கட்ட உருவாக்கிக்கிறணும். சரிங்களா? இது 2 மெத்தட். ஓகேவா? 2 மெத்தட் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு அதே மாரி இது ஒரு மெத்தடு. ஓகேவா? இந்த 2 மெத்தட்ல இது வேற மாரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் அடுத்து 9த் சம் பாருங்க. 86 குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஒரு நம்பர மாத்திட்டோம்னா 8க்கு பதிலா என்ன பண்ணணும்? 9 போடணும். 8 பிளஸ் 6 எவ்வளோ? 14. அப்ப 4 மட்டும் போட்டுக்கிறணும். கடைசி நம்பர் 6. ஏன் 4 மட்டும் போடுறோம் 14ல? ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு நம்பர கடன் குடுத்து சேர்த்துட்டோம் நம்ம 9ன்னு. 8க்கு பதிலா. புரியுதாப்பா? இதே மெத்தட். இப்ப அடுத்து இதே 2வது மெத்தட் என்ன? 6 எப்படி எழுதுவோம்? 6 லாஸ்ட் நம்பர் முதல்ல எழுதுவோம். அடுத்து 2யும் பிளஸ் பண்ணுவோம். எவ்வளோ கிடைக்கும்? 14 கிடைக்கும். 1 மேல போட்டுக்கிறோம். 8 பிளஸ் 1 9ன்னு போடுவோம். புரியுதாப்பா? இதான் மெத்தட். சரிங்களா? இது 10க்கு மேல வர நம்பருக்கு. இப்ப 8 பிளஸ் 6 எவ்வளோ? 14 வருதா? இப்போ 9, 5 குடுத்துருக்காங்க. 95 குடுத்துருக்காங்க. 9 பிளஸ் 5 எவ்வளோ வரும்? 14. அப்ப 10 தாண்டுது. அப்ப இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? 2மே சேம் தான். இங்க அந்த நம்ம கடன் குடுத்து போடுறோம் பார்த்தீங்களா? அது மட்டும் கொஞ்சம் மாறும். அதுக்காக உங்களுக்கு நான் பிரிச்சு காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு குழப்பிறக்கூடாதுல்ல. அதுக்காக ஸ்டார்ட்டிங்லயே இத தெளிவா பிரிச்சு படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப இத நம்ம எப்படி போடுவோம்? 9க்கு பதிலா ஸ்டார்ட்டிங்லயே 1 இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 10. இப்போ 9 பிளஸ் 5 எவ்வளோப்பா? 14. அப்ப 4 மட்டும் நடுவுல போட்டுக்கிறோம். லாஸ்ட் நம்பர் 5 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? 1045 இதான் ஆன்சர். ஓகேவா? இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம்? 5 லாஸ்ட் நம்பர ஃபர்ஸ்ட் போடுறோம். அடுத்து 9 பிளஸ் 5 14ல 4 போட்டுக்கிறோம். மேல 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 9 பிளஸ் 1 10 அப்படின்னு போடுறோம். 1045. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஸோ இது வந்து ஒரு 2 ஷார்ட்கட். இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ஷார்ட்கட் பாருங்க. 3 ஷார்ட்கட் வந்து 3 டிஜிட் நம்பர். சரிங்களா? 3 டிஜிட் அதுக்கு மேல. ஓகேவா? 3 டிஜிட் அண்ட் அபோவ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த டைட்டில்லாம் அப்படியே போட்டு எழுதிக்கோங்கப்பா. டாபிக் ஹெட்டிங்லாம் வந்து அதே மாரி போட்டு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க அடுத்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. பாருங்க 3 டிஜிட்ல 3 ஷார்ட்கட்ல 11த் சம் பாருங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு இங்க வந்து 3 டிஜிட் நம்பர் குடுத்துருக்காங்கப்பா. இதுவரைக்கும் 2 டிஜிட் நம்ம ஒரு மாரி பண்ணோம். இனிமே நம்ம இத வேற மாரி பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படின்னு பாருங்க. 11 மல்டிப்ளை பை 11 மட்டும் தான். ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் நம்பர் இது. இது மிடில் நம்பர். இது ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? லாஸ்ட் நம்பர ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. 4. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு இங்கேயே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்படி சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் 4 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 4 பிளஸ் 2 எவ்வளோப்பா? 4 பிளஸ் 2 எவ்வளோ? 6. 6 போட்டுக்கோங்க. 2 பிளஸ் 1 எவ்வளோ? 3. 3 போட்டுக்கோங்க. அடுத்து கடைசியா ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரையும், லாஸ்ட் நம்பரையும் கரெக்ட்டா போட்டுறணும். சரிங்களா? மிச்ச நம்பர ஆட் பண்ணி போடணும். புரியுதா? அதுக்காக நான் இங்க 4ஐயும் 2ஐயும் வந்து ஆட் பண்றேன். அதனால லாஸ்ட் நம்பர் போட வேணாம். இல்ல 2ஐயும் 1ஐயும் வந்து நான் ஆட் பண்றதுனால இந்த 1 கடைசியா போட வேணாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. சரிங்களா? 4ம் ஃபர்ஸ்ட் நம்பரும், லாஸ்ட் நம்பரும் வந்துரணும். சரிங்களா? புரியுதாப்பா? இடையில உள்ள நம்பருக்கு மட்டும் தான் இந்த ஆன்சர். புரியுதா? இப்ப நான் திரும்ப உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன போடுறோம்? லாஸ்ட் 4 போட்டுக்கிறோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் நம்பர். சரிங்களா? இப்போ வந்து 4 பிளஸ் 2 எவ்வளோப்பா? 6 போட்டுக்கோங்க. 2 பிளஸ் 1 எவ்வளோப்பா? 3 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர திரும்ப 1 அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? இதுலயும் அந்த 10க்கு மேல கூட்டும்போது 10க்கு மேல போட்டுச்சுன்னா, பக்கத்துல கடன் குடுத்து அதே மாரி போடணும். அதுக்கான சம் அடுத்தடுத்து வரும். இப்ப பாருங்க ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ 12வது சம் பாருங்கப்பா. 3224 இன்டூ 11ன்னு குடுத்துருக்காங்க. 3, 2, 2, 4 குடுத்துருக்காங்கப்பா. நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் போட்டுக்கோங்க 4. ஓகேவா? அடுத்து 4 பிளஸ் 2 எவ்வளோப்பா? 6. 2 பிளஸ் 2 எவ்வளோப்பா? 4. 2 பிளஸ் 3 எவ்வளோப்பா? 5. இப்ப 3. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 3. அத போட்டுறணும். மறந்துறக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம மறந்துருவோம். சரிங்களா? நீங்களே நெறைய நம்பர் நீங்களா
ரேண்டமா போட்டு இத போட்டு பாருங்க இன்னைக்கு. ஒரு 20, 30 மாடல் போட்டு பாருங்க. நீங்களா எடுத்து போடுங்க. என்ன நம்பர் உங்களுக்கு தோணுதோ மைண்ட்ல நீங்க பாட்டுக்கு போடுங்க. சரிங்களா? அப்படி நீங்க போட்டீங்கன்னா தான் எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியும். கால்குலேட்டர் பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க போட்டுட்டு கரெக்ட்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோங்கிறத இப்பவே நான் சொல்லிடுறேன். இந்த 2+, எல்லாமே பண்ணிருவீங்க. லாஸ்ட் நம்பர் போடுவீங்க. அத இதோட ஆட் பண்ணுவீங்க. இதோட ஆட் பண்ணுவீங்க. இதோட ஆட் பண்ணுவீங்க. கடைசியா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர போடணும் அப்படிங்கிறத மறந்துருவீங்க. சரிங்களா? ஸோ அதனால கவனம். ஓகேவா? ஓகே. 13வது சம் பாருங்க. 45263 45,263 இன்டு 11. சரிங்களா? லாஸ்ட் நம்பர் என்னப்பா? எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் நம்மளுக்கு கவலை இல்ல. 3. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? 3 + 6 எவ்வளோ? 9 போட்டுக்கோங்க. 6 + 2 எவ்வளோ? 8 போட்டுக்கோங்க. 2 + 5 7. 5 + 4 9. லாஸ்ட்டா ஃபர்ஸ்ட் நம்பர போட்டுறணும் 4. ஓகேவா? லாஸ்ட் நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் கரெக்ட்டா போட்டுறணும். சரிங்களா? ஆன்சர் எவ்வளோ? 497893 தான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 14வது சம் பாருங்க. 756,341 இன்டு 11. சரிங்களா? 7,55,341. என்ன சார் இவ்வளோ பெரிய நம்பரா இருக்கு. ஆனா ஆன்சர் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பாருங்க. லாஸ்ட் நம்பர் என்னப்பா? 1. லாஸ்ட் நம்பர் 1 தானே? சரிங்களா? இப்போ 1 + 4 எவ்வளோ? 5. 4 + 3 7. 3 + 6 எவ்வளோப்பா? 9. 6 + 5 எவ்வளோ? 11. இப்பதான் கான்செப்ட். இப்ப 10 தாண்டிடுச்சு. 11 வருது வேல்யூ. அப்ப 1 இங்க போடணும். திரும்ப 1 இந்த 7க்கு மேல போட்டுக்கிறணும். சரிங்களா? இப்ப 5 + 7 எவ்வளோப்பா? 12. ஏற்கனவே 1 இருக்கு. அதை பிளஸ் பண்ணிக்கிறோம். அப்ப 12ம் 1ம் 13. அப்ப இங்க 3 மட்டும் போடணும். திரும்ப 1 என்ன பண்ணணும்? 1 வச்சுக்கிறணும். ஏன்னா லாஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் போடுவோம்ல. புரியுதா உங்களுக்கு? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? லாஸ்டா ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும். சரியா? 3, 4 எல்லாமே போட்டோமா? அப்ப அதே மாரி இங்க 7 போடணும்ல. அப்ப 7 போடும்போது இந்த 1 ஓகேவா? இங்க 13 வந்துச்சு. கடைசியா நம்மளுக்கு பேலன்ஸ் 3 போட்டிருக்கோம். பேலன்ஸ் 1 இருக்கு இல்லையா? அந்த 1 இந்த 7ஓட பிளஸ் பண்ணிக்கிறணும். அப்ப ஆன்சர் 8. ஓகேவா? 8319751. ஓகேவா? இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 15th சம் பாருங்க. 2 சாரிப்பா. 8973652. சரிங்களா? இன்டு 11 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன? 2. ஃபர்ஸ்ட் நம்பர் 8. சரிங்களா? இப்ப லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 போட்டாச்சு. 2 + 5 எவ்வளோப்பா? 7. 5 + 6 எவ்வளோப்பா? 11. அப்ப 1 போடுறோம் இங்க. திரும்ப 1 இங்க மேல வச்சுக்கிறோம். இப்ப 6 + 3 எவ்வளோப்பா? 9. 9 மேல ஒரு 1 இருக்கு. அப்ப பிளஸ் பண்ணோம்னா 10. அப்ப 0 மேல 1 வச்சுக்கிறோம். இப்ப 3 + 7 எவ்வளோ? 10. ஆல்ரெடி 1 இருக்கு. 11. அப்ப 1 போடுறோம். பேலன்ஸ் 1 இங்க வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப 7 + 9 எவ்வளோ? 16. மேல ஆல்ரெடி 1 இருக்கு. அப்ப 17. 7 மட்டும் போடுறோம். 1 இங்க வச்சுக்கிறோம். இப்ப 9 + 8 எவ்வளோப்பா? 17. ஆல்ரெடி மேல 1 இருக்கு. அத பிளஸ் பண்ணோம்னா 18. அப்ப 8 போடுறோம். பேலன்ஸ் 1 வச்சுக்கிறோம். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் 8 போடும்போது இந்த 8ஓட இத ஆட் பண்ணி 9ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? புரியுதா? 98710172 இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவாப்பா? புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸி. உங்களுக்கு குழப்புற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க திரும்ப ஒருக்க வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? இல்லைன்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. எந்த சம்மு, எந்த மாடல் புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம போன கிளாஸோட ஹோம்வொர்க் வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஒரு நிமிஷம்ப்பா. சாரி. போன கிளாஸோட ஹோம்வொர்க் வந்து இங்க தப்பா என்ட்ரி ஆயிருக்கு. ஓகே. இது வந்து இந்த கிளாஸோட ஹோம்வொர்க். சரிங்களா? ஸோ இது வந்து கிளாஸ் 3யோட ஹோம்வொர்க். சாரி. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ கிளாஸ் 3யோட ஹோம்வொர்க் இப்படியே பாஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. சரிங்களாப்பா? மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 6 காமிச்சேன்னா, மொத்தம் 10 ஹோம்வொர்க் வந்து மொத்தம் உங்களுக்கு. சரிங்களா? ஆமா. ஓகேவா? மொத்தம் 10 ஹோம்வொர்க். அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் 2ஓட ஹோம்வொர்க் சொல்யூஷன் பார்க்கலாம். போன கிளாஸ்ல நம்ம கொடுத்த ஹோம்வொர்க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 44 × 5. நம்ம மல்டிப்ளை பை 5னா என்ன சொன்னோம்? ஈவன் நம்பர்னா 2ஆல டிவைட் பண்ணி 0 போட்டுறணும். ஆட் நம்பர்னா 1 மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி கூட ஒரு 5 சேர்த்துக்கிறணும். கரெக்டா? இப்போ இது என்னது? 44 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன? 2 2 ஒரு 0 போட்டுக்கிறோம். அவ்வளோ ஆன்சர் 220. செகண்ட் சம் பாருங்க. 72 இன்டூ 5. 72 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா? ஆமா. 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 3 தான் அடங்கும். 6ல
6 7ல் 6 போயிடுச்சா மிச்சம் 1 பக்கத்தில் போட்டுக்கோங்க 12. அப்போ 2ஆல் வகுத்தோம்னா 6 0 360. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பாருங்க. 888 இன்டூ 5 இது ஈவன் நம்பரா? ஆமாம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க 4 4 4 0. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 654 இது ஈவன் நம்பரா? ஆமாம் ஈவன் நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 2 7 ஒரு 0. அவ்வளோதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபிஃப்த் சம் பாருங்க. 326 லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்ல முடியுது. அப்போ இது ஈவன் தான். ஓகேவா? ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க 1 6 3 ஒரு 0. ஓகேவா? அதான் ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து சிக்ஸ்த் சம் பாருங்க. 37 இன்டூ 5 கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன நம்பரு? ஆட் நம்பரு. அப்போ என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 36. சரிங்களா? 36 2ஆ டிவைட் பண்ணோம்னா எவ்வளோப்பா? 18 ஒரு 0. சாரி, இங்கே 0 வரக்கூடாது 5. பார்த்தீங்களா, நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 5 வரணும். ஈவன் நம்பர்னா நம்ம ஆட் நம்பர்னா நம்ம 1 மைனஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம 5 சேர்க்கணும். சரிங்களா? இது வந்து ஆட் நம்பர். ஓகேவா? ஈவன் நம்பர்னா தான் 0 சேர்க்கணும். சரிங்களா? 185 அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்து 83 இதுவும் வந்து ஆட் நம்பர். 1 மைனஸ் பண்ணுங்க 82. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 1 ஒரு 5. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 133 இதுவும் ஆட் நம்பர். ஸோ 1 வந்து மைனஸ் பண்ணுறோம். 132 எடுத்துக்கிறோம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 2 12 பக்கத்தில் 1 போனால் திரும்ப 6 ஒரு 5 665. ஓகேவா? ஆன்சர். 9th சம் பாருங்கப்பா. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க்கான சம்ஸையும் கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 649 49ல் முடியுது. அப்போ இது வந்து ஆட் நம்பர். ஸோ அப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணணும்? 1 குறைச்சிக்கிறோம். 648 எடுத்துக்கிறோம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 2 4 ஒரு 5. அவ்வளோதான் 32 45. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. 10th சம் பாருங்க. 951 இன்டூ 5. சரிங்களா? இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஒரு நம்பரை 1 வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 950 எடுத்துக்கிறோம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 2 8. ஸோ 7 2 14. ஸோ பக்கத்தில் 1 5 ஒரு 5 4755 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ வந்து ஸ்கொயருக்கான ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஸோ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம்? 5 ஸ்கொயரில் எண்ட் ஆச்சுனாலே அதோட கடைசி நம்பர் 25 தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 1 2 எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை அதுக்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற தொடர் எண்கள் இருக்கு இல்லையா? கான்சிக்யூட்டிவ் டேர்ம் படி அது எத்தனாவது நம்பராக வருதோ, என்ன நம்பர் அடுத்து வருதோ, இப்போ 4க்கு அடுத்து என்ன சொல்லுவோம் நம்ம? 5. அப்போ 4 × 5 எவ்வளோ? 20. அதை முன்னாடி போட்டுறணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து 85 ஸ்கொயரா? அப்போ 25. 8க்கு அடுத்த நம்பர் என்ன? 9. அப்போ 8 × 9 என்னப்பா? 72. இதுக்கு தான் டேபிள்ஸில் கிளியராக இருக்கணும். டெய்லி ரொட்டீன் நம்ம கொடுத்ததை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ரொட்டீன்னா என்னன்னு தெரியாதவங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்போம். ஸோ அதை டெய்லி காலையில் மறக்காமல் எந்திரிச்சோன்னு செஞ்சுருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 13 சம் பாருங்க. 5 ஸ்கொயருக்கு வந்து நம்ம 25 போட்டுக்கிறோம். 13க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 14. அப்போ 13 × 14 எவ்வளோ? 182. சரிங்களா? இதான் ஆன்சர். அடுத்து 155 ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயருக்கு 25 போட்டுக்கிறோம். 15க்கு அடுத்த நம்பர் 16. 15 × 16 எவ்வளோ? 240. ஓகேவா? அடுத்து 185 ஸ்கொயர் 5 ஸ்கொயருக்கு 25 போட்டுக்கிறோம். 18க்கு அடுத்த நம்பர் 19. ஸோ 18 × 19 எவ்வளோ? 243 342. சரிங்களா? இதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. இதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. எல்லாரும் கமெண்ட் வந்து பாருங்கள். ஸோ கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்க பண்ணுற விஷயத்தில் என்ன நீங்கள் சரியாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு புரித வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர்ஸை நீங்களா கிரியேட் பண்ணி போடுங்க. இப்போ 11 × 11லாம் கொடுத்துருக்கேன். நீங்களா உங்களுக்கு என்ன நம்பர்லாம் தோணுதோ எல்லா நம்பரையும் போட்டு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஸ்பீடப் ஆகும். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே இது ஸ்பீடாக வராது. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இது எதுலையுமே யூஸ் ஆகாத மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே போகும்போது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் தான் புரியும். சரிங்களா? இந்த நம்ம சொல்கிற மெத்தடை நீங்கள் தொடர்ந்து ஒரு 50 நாள், சரிங்களா, ஒரு 25 நாள்ல இருந்து ஒரு 50 நாள் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் போதே உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். நீங்க உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயமே போயிடும். சரிங்களா? மேக்ஸை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்பிக்கையோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஸோ மறக்காம நோட்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து பண்றேன். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க்யூப்பா.